அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த கிளாஸ் ஆரம்பித்து ஒரு பார்ட்டாக பார்த்துக்கிட்டு வரோம். ஹோமியோவில் நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஆக்சுவலாக ஓரளவுக்கு டீசெண்டாகவே எனக்கு வர அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு வர விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருமல் வராங்க, உடனே வந்து ஒரு நம்பரை கொடுத்து அந்த சிடிஎம் இந்த வீடியோவை பார்த்துட்டு சிம்டம்ஸை நோட் பண்ணிவிட்டு வர சொல்லியிருக்கேன். பரவாயில்ல, அதனால் எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ இருக்கிற நம்பர் நமக்கு முக்கியம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து காலகாலத்துக்கும் அது யூஸ் ஆகும். அடுத்தடுத்து வருது, நம்மளுக்கு அந்த கவலை வேண்டாம். இப்போ வந்து ரெக்கார்டிங்கிறது இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். நம்பர் எனக்கு முக்கியம் இல்லை. 1000 பேர் வந்தாலும் அவங்க ஒரு அந்த மொமெண்ட்டில் ஒரு அவுட்ஃபிட்டில் பண்ணிவிட்டு அது அழிஞ்சிடும். இது அப்படி கிடையாது. இது வந்து கேரியான் ஆகிட்டே போகும். நல்ல விஷயம் எப்பயுமே வந்து ஃபாஸ்ட்டாக பரவாது. அண்ட் ஆல்சோ வந்து அங்கே பெரிய கும்பல் கூட்டம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து கான்ஃபிடன்ஸ் இழக்க வேணாம். இப்போது இந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணி ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டாலும் இத்தனை ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஒர்த் இட். அதனால் நம்ம வந்து குவான்டிட்டி வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியாது. நிறைய பேர் பெனிஃபிட் ஆகி வராங்க. அதனால் எனக்கு வந்து அது ஒரு எனக்கு ஊக்கத்தை கொடுக்குது ஆக்சுவலாக. அதனால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது கிளாஸ் எடுக்கிறது. ஏன்னா செகண்ட் டைம் இது நம்ம ஒரு டீம் வரும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு, திருப்பி டைம் தான் வேஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. அப்படி இல்லை ஆக்சுவலாக. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறப்போ கண்டென்ஸ்டாக 10 மணி நேரத்தில் மொத்தத்தையும் முடிச்சிட்டேன். இவ்வளோ பெரிய வால்யூம் புக்கை 10 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன் 5 கிளாஸில். அந்த அளவுக்கு யாருக்கும் கிரகிக்க முடியல. இது வந்து பிரித்து ஒரு பார்ட்ஸாக வைக்கிறதுனால அவங்களும் கிரகிக்க முடியுது. அப்போ வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தப்பு. நான் வந்து அதை கரெக்டாக அசஸ் பண்ணேன் என்ன நான் கொடுக்கணுன்றது. அதனால் வந்து இது வந்து ரெகுலராக பர்மனெண்ட் ரெக்கார்ட். அதுக்கு உடனே இந்த உடனே ஃபோன் எந்த டைம்லாம் பார்க்க மாட்டேன். பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் அடித்து வாங்கிட்டு வீட்டில் வந்து கேட்டு எழுதி எடுத்துகிட்டு வாங்க. அதில் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்குறாங்க தான். ஆனால் ஒன்ஸ் நான் வந்து மருந்து கொடுக்காததுனால வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 2 ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருப்பேன், சரியாக இருக்காது. அப்போ சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு வழி இல்லை, அட்மிஷன் கிட்டே போயிடும் சிச்சுவேஷன். அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ கேட்டு தான் ஆகணும். அட்மிஷனாக கேட்குறதுனால இந்த சோம்பேறத்தை நாங்கள் பிரேக் ஆகுது. அப்புறம் உட்காந்து ஃபுல்லாக கேட்டு நோட் பண்ணிட்டு வராங்க. அதை கேட்கும்போது தான் அவங்களுக்கு ஏற்கிற இன்ட்ரெஸ்ட் வருது. ஒரு வாட்டி அங்கே சப்ஜெக்ட் ஆகிட்டாங்கன்னா அது வேல்யூ புரியுது. அப்படி தான் இதை நம்ம வந்து கொண்டு போக முடியும். அண்ட் ஆல்சோ இங்கே எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே லைஃப் சேவிங். அதை புரிஞ்சுங்க. நான் வந்து நோஸை பற்றி எடுத்தாலும் சரி, இருமலை பற்றி எடுத்தாலும் எந்த தகவல் எந்த சுச்சுவேஷனில் நம்ம உயிரை காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் கிட்ஸிலேருந்து நீங்கள் இதை டெவலப் பண்ணிட்டு இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாகவே கொண்டு வரணும். ஹோமியோவில் சிம்டம் கவனிக்கிறது வந்து நமக்கு உண்மையான லைஃப் இன்சூரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் போட லைஃப் இன்சூரன்ஸ் எப்படின்னா லைஃபுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. அது ஏன் அந்த பேர் வச்சுருந்தேன்னு தெரியல. அது வந்து ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன டிசாஸ்டர் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் இன்சூரன்ஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் தான் வரக்கூடாத ஒரு விஷயம். உண்மையான லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது டயட்டு, கரெக்டான டயட்டு, கரெக்டான ட்ரீட்மெண்ட். நம்ம கையில் இப்போ சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் அந்த அளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லை. அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற நம்பரும் இல்லை. ஹோமியோவில் நிறைய பேர் இல்லை. இதுதான் வருத்தம் ஒரு விஷயம் தான். ஆனாலும் இது ஓரளவுக்கு ஈஸியாக சொல்லியும் கொடுக்க முடியும் முன்னூறு மற்ற டாக்டர்ஸ்க்கு. இதை பப்ளிக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா ஹோமியோன்றது வந்து சாதாரண மனுஷனோட பாஷையில் எழுதப்பட்ட விஷயங்கள். சித்த மருந்துலாம் பாட்டு எழுதிருப்பாங்க. எனக்கும் புரியாது, உங்களுக்கு புரியாது, தப்பாகவும் கொடுக்க முடியாது. ஹோமியோவில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் சாதாரணமாக பேசுகிற மாதிரியெல்லாம் எழுதியிருப்பாங்க. இருமல், வரட்டு இருமல் எழுதியிருப்பாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இருக்காது. அப்போ அனிமன் வந்து ஒரு திருவிதரிசி. அவர் பாருங்கள், காலகாலத்துக்கு மனுஷங்க பேசுகிற பாஷையில் ஒரு மெட்ரிய முடிவை எழுதியிருக்காரு. என்றைக்கு அதான் சொல்ல போகிறீங்க. 1000 வருஷம் போனாலும் இருமல் தான் சொல்ல போகிறீங்க. வேறு மெடிக்கல் டேர்ம்ஸ் வரப்போ மாறிக்கிட்டே இருக்கும். புதுசாக டேர்ம்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது அவரே 200 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஃபோர்ஸ் பண்ணி அவர் வந்து எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. அந்த நேச்சுரல் லாங்குவேஜ் எழுதியிருக்கிறது ஜெர்மனில் எழுதுறத இங்கிலீஷில் மாற்றிருக்காங்க. அந்த இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் மாற்றுறது. அண்ட் ஹனிமேன் ஃபவுண்டர் ஆஃப் ஹோமியோபதி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெர்மனிலே இருந்ததுனால புக்ஸை கொடுத்துட்டு வரான். மெட்ரியா மெடிக்கா படிங்க வீட்டில் போய். அப்போ டிவி சீரியல் ஷார்ட் சீரியல்ஸ்லாம் இல்லைல்ல, வேறு வழி கிடையாது. மாடு போய் பார்க்க மேனேஜ் பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க. அதை விட்டால் மிச்ச நேரம்லாம் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ படித்தாங்க. இப்போ அந்த மாதிரி கொடுத்தா படிக்க மாட்டேங்கிறீங்க. புக்கை தமிழாக்கம் பண்ண புக்கை நான் கொடுத்தா டெஃபினட்டாக படிக்க மாட்டேங்க.
இவ்வளோ சிந்தசைஸ் பண்ணாலே அந்த 1 hour வீடியோ கேட்குறதுக்கு சிக்காருங்களோடு கேட்குறதுக்கு யோசிக்கிறாங்க. வாயிலே சொல்லிடுறாங்க. வாயில் சொல்கிறது பத்தலாம் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஒழுங்காக சொல்லுறது பிரச்சனையே இல்லையா. அந்த அவுட்லைன் பத்தலை. அவங்க ஃபுல் டேட்டா ஃபுல்லாக போகிறப்ப தான் அதில் அவங்களுக்கு என்னென்ன வருதோ நோட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ ரியலி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து எனக்கு ரியலாகவே என்கரேஜிங்காக இருக்குது ஆக்சுவலாக. நானே இந்த கிளாஸில் வரதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஃபஸ்ட்டாக பயந்து தான் வந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. இப்போ ரீசெண்டாக தான் மக்கள் வந்து கேட்டு புரியணும்ல. கேட்டு சிம்டம்ஸ் ஏதாவது வந்தாங்கன்னா புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அட்டர் ஃபெயிலியர். இப்போ நான் பண்ணுறதுலாம் ஃபெயிலியர் தான். அது இப்போ வேறு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண வேண்டியது அடுத்தது. அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு சிம்டம்ஸ்லாம் அழகாக கவனிச்சுட்டு வராங்க. அதனால் மொத்த விஷயமும் நம்ம வந்து அப்புறம் தொகுக்க வேண்டியிருக்கோம். தொகுத்து அது சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சின்ன புக்லெட் மாதிரி கொண்டாடுறதுக்கான விஷயங்கள் அடுத்து நடக்கும் ஃப்யூச்சரில். இப்போ வந்து நம்ம இருவலை பற்றி நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி திருப்பி வழக்கமாக கேட்குறது தான் 2 கேள்வி தான் கேட்பேன். கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா இன்றைக்கி சாப்டர் இல்லைன்னா கதை வச்சுட்டு போயிடலாம். ஓகே. சிம்டம்னா என்ன, அறிகுறினா என்ன, அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள். செகண்ட் கேள்வியே சொல்லுங்கள். எது அறிகுறி? ஒரு அறிகுறி ஒரு சிம்டம்னா அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. நீ எழுத நோட்டில் பார்த்து காப்பாடுன்னு சொல்லலாம். ஆனால் சொல்லி டெஃபினேஷன் கேட்டால் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க. ஒரு விஷயம் கண்டினியூஸாக இருந்தால், ரிப்பீட்டடாக இருந்தால், இன்டர்மீடியட்டாக இருந்தால் ஓகே. கண்டினியூஸ் ஒரு வேர்டு அதான் ஒரு பிரச்சனை கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா மெயின் விஷயம். ஓரளவுக்கு இன்டென்ஸாக இருக்கணும். சும்மா லைட்டாக அறிக்கை சொல்லிட்டீங்க உடனே சுத்தம் எழுதி விடுறது. மெயின் விஷயம் கண்டினியூஸாக ஒரு வந்துட்டு இருக்கணும். வரலன்னா அது பெரிய சிம்டம் தான். அது நாள்பட்ட நோய்களுக்கு திடீர்னு ஒரு சலுகைகளுக்கு டெம்பரரியாக வரும். அதை பற்றி நான் பேசுகிறேன். நாள்பட்ட நோய்களுக்கு ஒரு சிம்டம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் இருக்கணும். 2 வழக்கத்துக்கு மாறா நார்மல் நார்ம்ஸ்லேருந்து கீழேயோ மேலேயோ இருக்கணும். இல்லை வித்தியாசமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ ஸ்வீட் நீங்கள் சாப்பிட்றீங்க, அவங்களுக்கு வந்து அதிகப்படியாக ஸ்வீட் பிடிக்குது, அதுவும் அறிகுறி. சுத்தமாக ஸ்வீட்டே பிடிக்கல, இதுவும் அறிகுறி. சும்மா லைட்டாக சாப்பிட்டீங்க, அது அறிகுறி கிடையாது. ஏன்னா இந்த தப்பு நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்வீட் பிடிக்கிற எழுதிங்க, இது பிடிக்கிறது இல்லை, கிரேவிங். எங்கெல்லாம் கம்பல்ஷன் இருக்கோ அதுதான் அறிகுறி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக நாக்கில் தெரியுது, இல்லை கசப்பாக தெரியுது, இல்லை மெட்டாலிக் டேஸ்ட் தெரியுது அப்படின்னு அர்த்தம். வித்தியாசமான சுவை. இந்த 6 சுவை தான் வரணும் அவசியம் கிடையாது. திரும்பி மெட்டாலிக் சுவைன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 விஷயம் அதிகமாக இருக்கிறதோ கம்மியாக இருக்கிறதோ மாறி இருக்கிறதோ அது தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா அது வந்து அறிகுறி. இது இல்லாத நீங்கள் அறிகுறி எழுதவே கூடாது. ஏன்னா நிறைய நீங்கள் எழுதுறீங்க, நிறைய அறிகுறி இல்லாத விஷயம் வச்சுருக்கீங்க. முதல் விஷயம். 2வது விஷயம், ஒரு அறிகுறிய கம்ப்ளீட் ஃபார்மட் எப்படி எழுதணும், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒரு அறிகுறினா என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணும். அவுட்லைன் ஃபஸ்ட்டு அவுட்லைன். லொகேஷன், கான்காமெண்ட் 4 தான் மெயின். இது இல்லாமல் இன்னும் 3 விஷயம் சொல்லியிருக்கேன். அது மொடாலிட்டி, அக்ரவேஷன், அமினரேஷன். பேஸ், டைரக்ஷன், லொகேஷன் வந்துடும். பேஸ் அப்புறம் இன்னொன்று டியூரேஷன், அப்புறம் காசேஷன். எதாவது வந்து சொல்லணும்னா காசேஷன், பேஸ், டியூரேஷன், இது 3 அதில் இருக்கணும். ஒன்றுக்கு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குல்ல. எனக்கு தலைவலி 1 நாளாக இருக்குது, எனக்கு தலைவலி 5 வருஷமாக இருக்குது, எனக்கு தலைவலி 3 மாதமாக இருக்குது, எல்லாமே மீனிங் வேறு. இதுதான் அவுட்லைன். இந்த அவுட்லைன்னா எல்லா சிம்டமுக்கும் எல்லா பார்ட்ஸ்லேயும் அந்தந்த பார்ட்டில் சில விஷயங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வித்தியாசமாக வரும். அதுதான் ஹைலைட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் திருப்பி நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மொடாலிட்டிஸ் நம்ம திருப்பி பண்ண அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். அந்தந்த லொக்கேஷனில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது மட்டும் நான் ஹைலைட் பண்ணுவேன். இப்போ மொடாலிட்டிஸ் சொல்லுங்கள். 5 மொடாலிட்டிஸ் ஹெட்டிங் சொல்லுங்கள். மொடாலிட்டிஸ்க்கு 5 ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் அக்ரவேஷன், அமினரேஷன், 2 சேர்ந்த மொடாலிட்டிஸு. இந்த 2க்கும் காமனாக தான் 5 ஃபேக்டர்ஸு. இவ்வளோ நேரம் கான்ஃபிடண்ட்டாக இருந்தால் பயன் காமிக்கிறீங்களா? டைம், ஓகே. பொசிஷன்,
இன்னும் 3. மைண்டு 3, இன்னும் 2. ஃபிசியலாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல். ஃபிசிக்கல்னால் என்ன? என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். இப்போதைக்கு அவுட்லாம் டச் பண்ணுறேன், அதுக்குள்ளே படம் என்ன குளர முடியும்னு தெரியல எனக்கு. இப்போ அவுட்லைன் மட்டும் சொல்லி எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுங்க. ஃபிசிக்கல். ஃபிசியலாஜிக்கல்னால் சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாம் வேர்க்கிறது, இதெல்லாம் ஃபிசியலாஜிக்கல். 2. டைமு பொசிஷன் உங்களுக்கு தெரியும். டைமு பொசிஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே, கன்ஃபியூஷன் வரப்போகிறது ஃபிசிக்கல்லையும் ஃபிசியலாஜிக்கலையும். ஓகே, அப்போ ஒரு சிம்டம்னா லொக்கேஷன், என் ரைட் சைடு தலைவலிக்குது, லொக்கேஷன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து குத்துற மாதிரி இருக்குது, சென்சேஷன். வெயிலில் போனால் 5 நிமிஷம் போனாலே தலைவலிக்குது, அக்ரவேஷன். அந்த டைமில் யூரின் போனால் தலைவலி குறைஞ்சிடுது, அம்லேரேஷன். இந்த மாதிரி வந்தால் பயங்கர இரிட்டபிள் ஆகுது, கன்காமிட்டன்ட். சவுண்டு கேட்டால் எரிச்சல் வரும். சிம்பிளாக சொல்லிட்டேன், இவ்வளோ சிம்பிளாக அவசியம் கிடையாது. ஒன்றுலேயுமே நிறைய விஷயம் இருக்கலாம். சென்சேஷன் 2 3 இருக்கலாம், மொடாடு 4 இருக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது என்னன்றதை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் தான் எல்லா லொக்கேஷன்லாம். அதனால் இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எல்லா சாப்டருமே ரொம்ப ஈஸி. இந்த கிளாஸே எடுக்காம கூட இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் உட்காந்து உங்களுக்கு நீங்கள் என்ன அனுபவிக்கணும் எழுத வேண்டியது தான். புரியுதுங்களா? இருமலுக்கு லொக்கேஷன் எங்கே? காஃப்க்கு லொக்கேஷன் எங்கே? காஃப் சென்சேஷனாக லொக்கேஷனா? காஃப்ன்றது சென்சேஷனாக லொக்கேஷனாக மொடாலிட்டி தான் கணக்காக சென்சேஷன். அதுக்கு லொக்கேஷன் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கலாம், அதான் லொக்கேஷன். ஓகே, மற்றெல்லாம் சொல்லிங்க கன்காமிட்டன்ஸ் மற்றெல்லாம். ஓகே, நவ் இப்போ நம்ம வந்து இருமல் எடுத்ததுனால இருமல் அசோசியேட்டடாக எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்படுறா? மூக்கில் ஒரு பாதிப்பு வரும், மூக்கில் வரலாம். இந்த குரல் வலை அந்த ப்ராப்ளம் வரலாம், செஸ்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வரலாம். இதான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட முடிப்பாக கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். நோஸ்லேருந்து ஆரம்பித்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாக என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் மொத்தமாக நீங்கள் நோட் பண்ணலாம். ஒரு சளி இருமல் வந்துச்சுன்னா ஏன்னா எல்லா டைம் இருமல் மட்டும் தனியாக வரணும்னு அவசியம் கிடையாது. நோஸில் வந்து ஆல்டர்னேட்டிங் சைட்ஸ், இந்த பக்கம் அடைக்கும், இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த பக்கம் போனால் இந்த மாதிரி வரும். எக்ஸாக்டாக ஆல்டர்னேட் ஆகுதான் இல்லையா, அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அடினாய்ட் ப்ராப்ளம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தொண்டையில் சதை வளர்றது டான்சல். அதே மாதிரி மூக்குக்கு பின்னாடி நேராக பார்த்தீங்கன்னா டான்சல் மாதிரி ஒரு இருக்கிறது பேர் அடினாய்ட் பேர். அந்த அடினாய்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி இது ப்ரெசென்ட் பண்ணோம்? தூங்குறப்போ குழந்தைங்க புரட்ட விடும், இல்லை வாய் திறந்து தூங்குவோம். இப்படி இருந்துச்சுன்னா அடினாய்ட் இருக்கலாம். வாயு திறந்து தூங்குறதுக்கு வேறு காரணங்களும் இருக்குது. இந்த சின்னதாக இருக்குது, வேறு சில ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் வாயு திறந்து தான் அவங்க தூங்குவாங்க. கொரட்டை சவுண்டு ப்ளஸ் மவுத் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா மூக்கு அடைப்புன்னு அர்த்தம். மூக்கு இங்கே ஃப்ரண்ட்லேயும் அடைக்கலாம், இல்லை டீப்பாக அடினாய்ட்ஸ் சொல்லாகி தூங்குறப்போ காற்று சரியாக போகாமல் கொரட்டை வரலாம். மூச்சு விடும்போது மூச்சு வந்து எடுத்து எடுத்து விட்டு விட்டு கூட அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்ளூட்டினேஷன் ஆஃப் நாஸ்ட்ரில்ஸ். சளி வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்படியே டைட்டாக இந்த இது அப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். சில குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா? அந்த இடம் அப்சர்வ் பண்ணோம். கிளினிக்கில் வந்து உட்காந்துட்டு எப்படா உள்ள போகலான்னு பார்த்துக்க கூடாது. அங்கே இருக்கிற குழந்தை எல்லாம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவங்க பிஹேவியர் கற்றுக்கலாம், என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாம். எந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய யூஸ் பண்ணிக்கோங்க சூழ்நிலையில். பஸ்ஸில் போகிறீங்க, எங்கேயோ பார்த்துட்டு முதுகு பிடிச்சிட்டு எப்படா அவங்க அப்படி பார்க்குறேன். நீங்கள் அங்கே இருக்க மக்களை அப்சர்வ் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே சிம்டம் இல்லாத யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமும் பாஸ் ஆகிடும். புரியுதா? இது நான் சின்ன வயசுலேயே நிறைய பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல். அதனால் எனக்கு இந்த ஹோமியோவில் என்ட்ரு ஆகிறப்ப எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட. ஸோ அப்சர்வேஷன் தான் லேர்னிங். ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, லேர்னிங்கோடைய முதல் ஸ்டெப் அப்சர்வேஷன். தண்டமாக எதை யோசிக்கிறதுக்கு கீப் அப்சர்விங் வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ. அது வந்து இம்பார்ட்டன்ட். உங்கள் மைண்டை விட அப்சர்வ் பண்ணலாம். அப்சர்வேஷன் நம்முடைய ஃபஸ்ட்டு டாஸ்க்காக இருக்கும். அக்ளூட்டினேஷன் ஆஃப் நாஸ்ட்ரில்ஸ்.
அதாவது மூக்கு வந்து சளியில் ஒட்டிக்கிறது. அப்புறம் மூக்கு மேலே வந்து காற்று ஏதோ வீசுகிற மாதிரியே ப்ளோ வர மாதிரியே சில ஃபீலிங் வரும். இதெல்லாம் சென்சேஷன்ஸ். உண்மையாக காற்று அடிக்காது, மூக்குக்கு மேலே காற்று வர மாதிரி சில ஃபீலிங் வரலாம். அப்புறம் சில்லுன்னு காற்று இருந்துச்சுன்னா மூக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும், இல்லை வலிக்கும், மூக்கு வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அப்போது கோல்டு ஏர் அப்படி சொல்லிட்டாலே எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி உங்களுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சிலருக்கு பார்த்தா காது ஜில்லுனாகும், சிலருக்கு மூக்கு ஜில்லுனாகும், சிலருக்கு வந்து கை கால் ஜில்லுனாகும், சிலர் குளிர் ரொம்ப பிடிக்கும், சிலர் பிடிக்காது. இது மாதிரி ஒரு ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டராக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகே, சிலர் பார்த்தீங்கன்னா காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சில தலையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சில தலையில் ஹேட்டே போட முடியாது குளிரில் கூட, சிலர் வந்து காலை மட்டும் கவர் பண்ணி தூங்குவாங்க. எல்லாத்துக்கும் மீனிங் இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய உள்ள இருக்க டிசீஸ்க்கான தகவல் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஜஸ்ட் அப்சர்வ், மேக் அ நோட். அட்லீஸ்ட் டாக்டர் டேரக்டாக கொடுக்குறப்ப நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். அப்புறம் நான் கேட்பேன், ஒரு கால் கொடுக்குறதா, திறந்துருந்தா என்ன ஆகுது, காலை திறந்து வச்சு தூங்கினா வச்சுக்கலாம். சில கால் ஜில்லுன்னு கூட ஜுரம் வரலாம், கால் ஈரத்தில் போய் நடந்து வந்து கூட கால் குளிர்ச்சி ஆச்சுன்னா ஜுரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலில் வர வேர்வை சப்ரஸ் ஆகிடுச்சு, அழுத்தப்பட்டுருச்சு, குளிர் காற்றுலாம் கூட ஜுரம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இங்கே காசேஷன். இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மருந்து எப்படி கஷ்டம். அப்போ எவ்வளோ நுணுக்கமாக நீங்கள் பார்க்கணும்னு தெரிஞ்சுங்க. ஒன்ஸ் ஒரு ரவுண்டு நுணுக்கமாக பார்க்கறத கற்றுக்கிட்டிங்கன்னா இதே தான் கண்டினியூஸாக உங்களுக்கு வேலை மிச்சம். அப்போ நான் தான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அனலைஸ் பண்ணோம். உங்களுக்கு ஒர்க் ஒன்று தான். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அதே தான் எப்பவுமே. ஒன் டைம் லேர்னிங் தான். அது திருப்பி படிச்சுட்டே போகணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, ஒரு வாட்டி டீட்டெயிலாக கற்றுக்கினா வேலை முடிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சது. எந்த பிரச்சனை தானே நம்ம வந்து இதே பேட்டர்ன் தான் கவனிக்கணும். அதே மாதிரி சில்லுன்னு காற்று வந்து காற்று உள்ளே இழுக்கும்போது சில சென்சிட்டிவாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு மாதிரி எரியிற மாதிரி பாடி சென்சேஷன்ஸ் மூக்குக்குள்ளே வரலாம். ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறது, இல்லை ஸ்மெல் கம்மியாக தெரியுது. இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று சளி பிடிக்கிறப்போ ஸ்மெல் தெரியலன்றது நார்மலாக நிறைய பேர் வருது. சளி பிடிச்சிட்டு போனதுக்கப்புறமும் ஸ்மெல் தெரியல, இல்லை சளியே இல்லாமல் ஸ்மெல் தெரியலனா அதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதிகம். சிலருக்கு வாயில் புண்ணு வர மாதிரி மூக்கில் புண்ணு வரும். உள்ள வாய்ப்புண்ணு அக்ஷரம் வருதுல்ல, அதே மாதிரி மூக்கிலையும் வரலாம். மூக்குக்குள்ளே பால் இருக்கிற மாதிரி சென்சேஷன் சிலருக்கு இருக்கலாம். பால் சென்சேஷன் மூக்குக்குள்ளே எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. அவங்களுக்கு பிரச்சனை தான் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு இல்லையே இந்த மாதிரி இப்படிலாம் வருமானம் யோசிக்கக்கூடாது. தொண்டையில் பால் உள்ள ஃபீல் பண்ணியிருக்கீங்களா யாராவது பிரச்சனை வர்றப்போ? இங்கே பால் அப்படியே அடித்தா மாதிரி ஒரு இண்டியா அந்த தொண்டையில் எது இறங்குற மாதிரி பாலா? இந்த பால் தண்ணி வந்துச்சு. அப்போ நம்ம டிங்கில் ஒரு பால் இருக்கு பாருங்க. இந்த பால் இங்கே வாங்கியும் வரலாம், இங்கே வேணால் வரலாம். இந்த பால் சென்சேஷன். அப்புறம் மோஷன் படத்துலேருந்து பால் சென்சேஷன் வரலாம். ப்ளக்கு சென்சேஷன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த அதெல்லாம் விட்டு நீங்கள் சும்மா வந்து மூக்கடைக்கு சொன்னீங்கன்னா மற்ற எப்படி முடியும். நீங்கள் நார்மலாக சொல்கிற சிம்டம்ஸ் தவிர இதெல்லாம் வேல்யூ அதிகம் ஹோமியோவில் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பால் சென்சேஷன் ஒரே ஒரு மெடிசன் தான் இருக்குது. அண்ட் தென் பெட்டில் இருந்தாங்கன்னா மூக்கு கம்ப்ளைண்ட், பெட்டில் படுத்துட்டு இருந்தாங்கன்னா மூக்கு கம்ப்ளைண்ட் இருக்காது. எழுந்து வந்துட்டாங்கன்னா மூக்கு கம்ப்ளைண்ட் வரும். அப்போ என்ன அர்த்தம்? பெட்டில் என்ன ஆகுது? அப்ளரேஷன். பெட்டில் படுத்துனா அப்ளரேஷன் ஆகுது. இதே நோட்ஸ் எடுத்துருக்கீங்க, அப்படியே வீடியோ போட்டு கேட்டுக்க வேண்டியதான். முக்கியமாக நீங்கள் நான் சொல்லுவது அது மட்டும் கட்சியும் ரெக்கார்ட் வரதான் நான் இருக்கோம். அதில் அப்புறம் மூக்கு வந்து பிளாக் கலராக வருது. அடுத்து கலர் அப்படின்னா ஸ்கின்ல, மூக்கில், வாயில் இதுக்கெல்லாம் கலர் மாறுது. பிளாக், ப்ரௌன், ரெட் அந்த சென்ஸ் நம்மளுக்கு உடனே வந்துடும். பிளாக்னா பிளாக் மட்டும் யோசிக்கக்கூடாது. எல்லோ கலர் கூட வரலாம் மூக்கில், இல்லை இங்கேருந்து ப்ரௌனாக அப்படி வரலாம். சில வரும் பார்த்திங்கன்னா அப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி இடம் எல்லோ ப்ரௌனாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்களே இருப்பார். இதெல்லாம் வந்து கோல்டன் சிம்டம்ஸ். அதோட வேல்யூ வந்து 50,000 வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணக்கூடாது, எழுத மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோ வேல்யூ அதிகம், அதோட வேல்யூ அதிகம். இப்போ இந்த ஒரு சிம்டம் ஒருத்தருக்கு வந்து ஓவரியில் கட்டியிருக்கு வச்சிங்களேன், சிஸ்ட் இருக்குது, ஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க, அதை விட கிளியர் பண்ணலாம். இந்த ஒரு தகவல் அதுக்கு கிளியர் பண்ணிடலாம். இல்லை பிபி இருக்குது, இந்த ஒரு தகவல் பிபியை கிளியர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சுகர் இருக்குது, இந்த ஒரே ஒரு தகவல் கேஸை ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
ஸோ அது மாதிரி நீங்கள் லைட்டாக அதை வந்து ஒரு எல்லா ஏரியாவும் நீங்கள் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி கிளியராக நீட்டாக கம்ப்ளீட்டாக எழுதணும், எதையும் விடக்கூடாது. அப்புறம் மூக்கை ப்ளோ பண்ணுறது. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மூக்கு ப்ளோ பண்ணவே வராது. பெரிய குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க தெரியாது, பெரிய குழந்தைங்க வந்து ப்ளோ பண்ணுறதுக்கு வராது. சிலருக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? பஸ்ஸில் ட்ரெயினாக போகிறீங்களா இல்லையா? போகிறது இல்லையா? ஓகே, சரி. பஸ்ஸில் ட்ரெயினில் போகல, கல்யாணத்துலாம் போகிறீங்களா? அங்கே கும்பல் இருக்கிற இடத்துல அப்படியே பார்த்து தானே தெரியுமே. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணலன்னா உங்களுக்கே வந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க. அதை நார்மலாக இங்கே பண்ணுறேன் அப்படின்றது. கான்ஸ்டன்ட் ப்ளோயிங், இன்க்ளினேஷன் டு ப்ளோ த நோஸ் கான்ஸ்டண்ட்டாக. அப்புறம் அந்த ப்ளோயிங் வந்து காலையிலையா, மத்தியானமா, சாயங்காலம், நைட்டா, அப்படி சும்மா அந்த ப்ளோயிங் மட்டும் விட்டுருங்க. அதே மாதிரி மொடாலிட்டிஸ் எப்போவுமே வந்து மல்டிப்புளாக வரலாம். ஒரு மொடாலிட்டி நினச்சிக்காதீங்க, 2 மொடாலிட்டி வரலாம். ப்ளோயிங் த நோஸ் ஈவினிங் சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ சாப்பிட்றது ஒரு மொடாலிட்டி, ஈவினிங் ஒரு மொடாலிட்டி. ஸோ மொடாலிட்டிஸில் எப்போவுமே சிங்கிள் நினைக்காதீங்க. சில சமயம் 2 மொடாலிட்டி கம்பைண்டாக வரலாம். நைட்டில் இருமல் வரும், ஆனால் நைட்டில் படுத்தா தான் வரும். நைட்டில் படுக்கலாம் வராது, டே டைமில் படுத்தா வராது. அப்புறம் என்ன அர்த்தம்? 2 சேர்ந்து அங்கே வேலை செய்யுது. அங்கே 2 கண்டிஷன் தேவைப்படுது. ஒன்று நைட்டு ஆஸ் வெல் அஸ் லைவ். அப்போ டபுள் மொடாலிட்டிஸும் சேர்ந்து வரலாம், இல்லை தனித்தனியாக வரலாம். நைட்டில் இருமல் வரும், காலையிலாம் வராது. நைட்டில் உட்காந்துருந்தாலும் வரும். அப்படியே என்ன அர்த்தம்? அப்புறம் மார்னிங்கில் படுத்தாலும் வரும். அப்போ என்ன அர்த்தம்? இது 2ம் பிரிஞ்சு இருக்குது. இந்த இடத்துல மொடாலிட்டிஸ் தனித்தனியாகவும் இருக்குது, சேர்ந்தும் வரலாம். புரியலையா? நைட் லையிங் அது ஒன்று தனி. இன்னொன்று வந்து நைட்டில் ஒரு அக்ரவேஷன், லையிங்கில் ஒரு அக்ரவேஷன். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, நீங்கள் அதெல்லாம் பிரித்து செஞ்சு பார்க்கணும். இப்போது எனக்கு வந்து இருமல் 10 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது என்ன மொடாலிட்டி? டைம் பேஸ் பண்ணி இல்லை 10 மணிக்கு சொல்லிட்டாங்க, நைட் 10 மணிக்கு இருமல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது டைம் மொடாலிட்டி, என்ன மொடாலிட்டி? நான் என்ன சொல்கிறேன்? ஸ்லீப்புன்னு சொல்கிறேன். தூங்கி அப்புறம் கேட்டிங்கன்னா 9 மணிக்கு தூங்குவோம், 10க்கு வரும். சரி, 10க்கு தூங்கினா 11 மணிக்கு வரும். இப்போ என்ன மொடாலிட்டி? அது எதோட அசோசியேட் ஆகுது? சம்மந்தப்பட்டிருக்கு ஸ்லீப்போட, டைமோட. இல்லை புரியுது உங்களுக்கு? லாட்டே மாறிடும். 1 ஹவர் பொறுத்து எப்போ படுத்தாலும் அப்படி இதெல்லாம் மாற்றி பண்ணி பார்த்தா தான் இந்த தகவலையும் கரெக்டாக சொல்ல முடியும். இல்லை என்கிட்ட ஒரு மாதிரிலாம் சொல்லுவீங்க, நைட்டு எழுதி வச்சுருவீங்க. நைட்டில் ஸ்லீப்பர் நடக்குது, அடுத்தது நைட்டில் சாப்பிடவும் செய்யணும். அப்போ தூக்கம், சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டைம், 3த்தையும் பிரித்து நீங்கள் வந்து எதில் அது கரெக்டாக லேண்ட் ஆகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இல்லையா? இது எல்லா டைம்லையும் அவன் நைட் மட்டும் சொல்ல வரல, காலையிலேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் நடந்தால் எல்லா மொடலும் யோசிங்க. இது ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ரிலேட் ஆகி வருதா, டைம் ரிலேட் ஆகி வருதா, பொசிஷன் ரிலேட் ஆகி வருதா, தனியாக ஒன்றுத்தில் மட்டும்தான் வருதா, அது கம்பைண்டாக இருக்கா? அப்போ டேட்டாவில் என்ன ஆச்சு? இந்த ஒர்க்கப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இதே தான் எல்லாரும் பண்ண போகிறீங்க. புரியுதுங்க? அதனால் ப்ளோயிங் நோஸ் ஈவினிங்கில் வரலாம். அப்புறம் ப்ளோ பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கும்ல, மூக்கடி பண்ணால் அடப்பெல்லாம் போயிடும். அப்புறம் கம்ஃபர்ட்ஸ் இருக்கணும். சில சமயம் கம்ஃபர்ட்ஸ் வராது, அப்போ அதையும் எழுதணும். மூக்கை ப்ளோ பண்ணுறேன், எனக்கு வந்து கம்ஃபர்ட்ஸ் வந்து வரல. சில சமயம் மூக்கை ப்ளோ பண்ணால் சில சிம்டம்ஸ் அதிகமாகலாம். தலைவலி அதிகமாகலாம், காது வலி அதிகமாகலாம். ஆனால் ஜென்ரலாக மூக்கை ப்ளோ பண்ணால் நம்ம எதிர்பார்க்குறது என்னது? முதல் விஷயம் ஹேபிட் இருக்கலாம், இல்லை மூக்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து ப்ளோ பண்ணலாம். இது ஒன்று. ஃப்ரீ ஆகிறதா இங்கே நேச்சுரல் நடக்கிறது. ஃப்ரீ ஆகலைன்னா அது வந்து பெக்யூலியர், அது வந்து முக்கியம். ஃப்ரீ ஆகிடுச்சா முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து மூக்கை ப்ளோ பண்ணால் ஃப்ரீ ஆகிடுச்சு இப்படின்னு எழுத சிம்டம் வேல்யூ கிடையாது. நான் ப்ளோ பண்ணாலும் எனக்கு அந்த சென்சேஷன் போடாது. பால் சென்சேஷன் இருக்குது, அந்த பாலே போல் உள்ளே வந்து அடைச்ச மாதிரி இருக்குது. ப்ளோ பண்ணுறீங்க, அடை போல், அப்போ அது வேல்யூ அதிகம். எங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லையோ அதுதான் ஹோமியோதான் முக்கியமான பாயிண்ட்.
பால் சொன்னோம், சில சமயம் பெருசாக ஏதோ ஒரு பொருள் மூக்குக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மூக்கில் சளி இருந்தால் தான் ப்ளோ பண்ணுவாங்க. சில சமயம் சளி இல்லாமல் ப்ளோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சளி இருந்து ப்ளோ பண்ணால் அது வந்து காமன் சிம்டம், பெக்யூலியர் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. மூக்கில் சளி ப்ளோ பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெக்யூலியர் சிம்டம், முக்கியமான சிம்டம். இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ளோ பண்ணுறாங்க இல்லையா, ட்ரம்பட்லாம் வாசிக்கிறாங்களா, அதில் சில ப்ராப்ளம் சிலருக்கு வரலாம். ட்ரம்பட் வாசித்ததுக்கப்புறம் எனக்கு தலைவலி வருது, அது வாசித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஆங்ஸைட்டி வந்துடுச்சு, எது வேணால் வரலாம். அப்போது அவங்களுடைய என்ன தொழில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ இதே மாதிரி ஊதுற மாதிரி இருக்க விஷயங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு வச்சுங்களேன், அந்த ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். முகத்தில் சின்ன சின்ன கட்டி இதெல்லாம் வரலாம், பாயில்ஸ், கட்டி, மூக்கு மேலே பாயில்ஸ் வரும். சில சமயம் வந்து கண்ணத்தில் அங்கெல்லாம் வரலாம், ஃபேஸில் வரலாம். மூக்கில் மட்டும் சில வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா, வேறு இடத்துல கட்டி வராது. அப்படின்னு தான் என்ன சொல்லணும், மூக்கில் எழுதணும். ஒரு வாட்டி மூக்கில் வருது, ஒரு வாட்டி கையில் வருது, ஒரு வாட்டி காலில் வருதுன்னா அப்போ சாப்டர் எங்கே போயிடும், ஸ்கின்னு போயிடும். ஸ்கின் புரியுதா? தலையில் மட்டும் கட்டி வந்தால் தான் நீங்கள் தலையில் பாயில்ஸ்னு எழுதணும். ஒரு வாட்டி தலையில், ஒரு வாட்டி கையில், ஒரு காலனா ஜென்ரலாக ஸ்கின் போட்டு பாயில்ஸ்னு எழுதணும். அதில் எழுதிடலாம், தலை கை காலில் எழுதி வச்சுக்கலாம். போன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் போன்ஸ், மூக்கில் இருக்க போனில் வலி வரலாம். இந்த போனில் வலி வரலாம், அந்த பிரிட்ஜாவது போனில் அழுத்துற மாதிரி, ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அடுத்த முக்கியமான சிம்டம், பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் மூக்கில் வந்து போர் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான சிரிக்காதீங்க, ரொம்ப முக்கியமான சிம்டம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, மூக்கு இப்படி பிப்பாங்க, இப்படி கை வச்சு பிப்பாங்க. கை வச்சு பிக்கிறதும் ஒரு சிம்டம், தொலைப்படுறது. ஆனால் இதில் சிக்னிஃபிகன்ஸ் எது தெரியுமா? மூக்கில் வந்து இந்த மாதிரி அழுக்கு வந்து ஒன்று சேர்ந்துருக்கு, அப்போ பிச்சாங்கன்னா அது காமன் சிம்டம். மூக்கில் வந்து அழுக்கே இல்லை, அப்போ உட்காந்து கிள்ளிகிட்டே இருந்தாங்கன்னா அதுதான் வந்து சிம்டமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து அவுட் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் சம்மந்தம் வந்துச்சு, அப்போ இதுதான் அறிகுறி. அப்போ வந்து மூக்கில் பிக்கிறது அறிகுறினா நீங்கள் வந்து அதை எழுதிவிடாது, மூக்கில் அறிகுறி அப்படின்ட்டு. அதனால் வந்து பிக்கிறாங்களா, போர் போடுறது அப்படி தான். மூக்கில் இச்சிங் இருக்குது, ஒரு குழந்தை என்ன பண்ணணும், மூக்கில் போர் போடும், அது சிம்டம் கிடையாது. மூக்கை அப்சர்வ் பண்ணி மூக்கில் வந்து எந்த ஒரு சளியும் இல்லை, எரிச்சல் இல்லை, எதுவுமே இல்லை, அப்பயும் கான்ஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக போர் பண்ணிச்சுன்னா ரொம்ப முக்கியமான சிம்டம் இன் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப். அடல்ட்டில் இருந்துச்சு வச்சிங்கன்னா இன்னும் டபுள்லி இண்டிகேட்டட். குழந்தைங்களுக்கு ஓகே, அடல்ட்டில் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு குழந்தைங்க பார்த்து அடல்ட் வேறு பார்த்துக்கணுமா, இல்லை எவ்வளோ அடல்ட்ஸ் இருந்துச்சு, சில கண்டிஷன் இருந்தால் அந்த டிசைனிங் சிம்டமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கண்டிஷன் ஆக்டிவேட் பண்ணுறது. அந்த மாதிரி போர் பண்ணுறது வந்து மூக்கை வந்து போரிங் தொடர்போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில குழந்தைங்க ரத்தம் வரையும். இது மூக்கு மட்டும் இல்லை, மூக்கிலையும் பண்ணுவாங்க, காதில் பண்ணுவாங்க. சில மென்டல் சப்நார்மல் கண்டிஷன்ஸில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஆரம் ட்ரைஃபலான் மெடிசன் இருக்குது, மூக்கில் காதில் லிப்ஸை பிக்கிறது, இது மூணும் பண்ணிட்டாங்கன்னா ஒரே மெடிசன் தான் இருக்குவாங்க. ஆரம் ட்ரைஃபலான் ஒருவேளை அவங்களுடைய மென்டல் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம் ஆஃப்டர் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம். தலைவலி இருக்கப்போ மூக்கில் போரிங் பண்ணலாம். ஃபிட்ஸ் வர குழந்தைங்க உடம்புல அவங்க இந்த மாதிரி போர் பண்ணலாம். அப்போ அசோசியேட் பண்ணணும், எந்தெந்த கண்டிஷன் லிங்க் ஆகணும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஹெட்டேக் வரும்போது எனக்கு வருது, ஃபிட்ஸ் வரதுக்கு முன்னாடி வருது, இல்லை ஃபிட்ஸ் வர குழந்தைக்கு வருதுன்னா இது எதுவும் நம்ம ரிலேட் பண்ணி யோசிச்சு வைக்கணும். மூக்கு வந்து இந்த இடம் ப்ராட் அண்ட் ஃப்ளாட் அப்படி இருந்துச்சுன்னா அது நாங்களே பார்த்து எழுதிடுவோம், அது நீங்கள் வந்து நோட் பண்ண அவசியம் இல்லை. பப்ளிங் சென்சேஷன் மூக்குக்குள்ளே வரலாம். இந்த பப்ளிங் சென்சேஷன் சொல்லிட்டேன்னா நீங்கள் மூக்கு மட்டும் யோசிக்கக்கூடாது, இங்கே வரலாம், தொண்டையில் வரலாம், வயிற்றில் வரலாம், தலைக்குள்ளே வரலாம், கண்ணில் வரலாம், காதுக்குள்ளே வரலாம், ஃபுட் பைப்ஸில் வரலாம். இதான் அட்வான்டேஜ் ஹோமியோவில். ஒரு விஷயம் ஃபுல்லாக கற்றுட்டிங்கன்னா அதே தான் எல்லா இடத்துலையும். காதில்
அழுக்குனால வருதா? அழுக்குனால வந்து அது காமன் சிம்டம். அழுக்கு இல்லாமல் வந்துச்சுன்னா அது வந்து பெக்குலியர் சிம்டம், அதான் ஹோமியோ சிம்டம். அப்புறம் உண்மை இருக்கான்னு டார்ச் வச்சு பார்த்துருங்க. உண்மை இருந்துருக்கும். இருந்து நீங்கள் வந்து சப்ஜெக்டிவ் சென்சேஷன் நினச்சக்கூடாது. முதல்ல டார்ச் வச்சு பார்த்துருங்க இருக்குது இல்லையா. சில சமயம் மிடில் இயரில் வந்து வாட்டர் இருந்தால் அந்த மாதிரி சென்சேஷன் வரும். இல்லை மூக்குக்கும் காதுக்கும் ஒரு கொடா கனெக்ஷன் இருக்கும். அந்த கொடா கனெக்ஷனில் பிளாக் ஆச்சுன்னா இந்த மாதிரி சவுண்ட்லாம் வரும். அது வந்து பெக்குலியர் சொல்ல முடியாது. உங்கள் மூக்கில் அடப்பு இல்லை, எந்த பெத்தாலஜி இல்லை, காதுக்குள்ளே மிடில் இயரில் வந்து வாட்டர் இல்லை, அப்பயும் வந்து இந்த சென்சேஷன்ஸ் வருதுன்னா அதுதான் நீங்கள் சிம்டமாக எழுதும். அதுதான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் அது சிம்டமாக எடுத்துக்கணும். அடுத்து மூக்கில் சளி பிடிக்கிறது. இதுதான் காமனாக நம்ம பார்க்குறது. மூக்கில் சளி பிடிக்கிறப்போ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா 4 விஷயம் தான் இல்லை, மற்றெல்லாம் நான் சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். அதாவது எந்த சைடு வருது, லெஃப்டா ரைட்டா, ஆல்டர்னேட் ஆகுதா, இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி வருதா, அடைக்குதா ஒழுகுதா, இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்கா, அடைக்கிறதும் ஒழுகுறதும். ஒழுகுறது நிற்கும்போது தலைவலி வருதா வரலையா, வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி ஒழுகுது, வெளியில் வந்தால் எப்படி ஒழுகுது, வர்ற செக்ரீஷன் வந்து தண்ணியாக வருதா திக்காக வருதா, அது படுற இடம்லாம் வெந்து போன மாதிரி இருக்கா, பிளாண்டாக இருக்கா, இவ்வளோ தான் மெயின் விஷயம். கலர் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்லிங்க வந்து ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வரலாம், ஒயிட்டாக கலங்கலாக வரலாம், கிரே கலர் வரலாம், பேல் எல்லோ வரலாம், பிரைட் எல்லோ வரலாம், லெமன் எல்லோ வரலாம், தென் க்ரீன் வரலாம், எல்லோயிஷ் க்ரீன் வரலாம், க்ரீனிஷ் எல்லோ வரலாம், ப்ரௌன் வரலாம், பிளாக்கிஷாக வரலாம், லைட் ப்ளூ கலர் வரலாம். நீங்கள் ப்ளூ கிரேயெல்லாம் ஒயிட்ன்னுவீங்க. நான் க்ளீனில் பார்த்துன்னு எழுதுறேன். நான் நோட்ஸில் பார்த்தா ப்ளூஷின்னு எழுதிருக்கேன். சிமெண்ட் கலர் வரும். சில சொல்லுவாங்க சிமெண்ட் கலர் வருதுன்னு, அது கிரே. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒயிட்டு கிரே ப்ளூ எல்லாமே ஒயிட்னு எழுதிருக்கீங்க, வெள்ளையாக இருந்தீங்க. முத்து பார்க்குறது இல்லைல்ல. இப்போ தண்ணியில் நீளம் போட்டீங்கன்னா லைட்டு ப்ளூ ஷேட் அடிக்கணும் தண்ணியில், அந்த மாதிரி லைட் ரொம்ப ஃபெயிண்ட்டாக வரும், பிரைட்டாக ப்ளூவாலாம் விழுவாது. புரியுங்களா? ஸோ கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தந்த கலர் திக்னஸ், அது உங்களுக்கு வந்து ஆசிடாக வருதா, எரியுதா, படம்லாம் வெந்து படம் பார்த்துருக்கீங்களா, அந்த இடம் வெந்து போன மாதிரி ஆகிடும், மூக்கு ஃபுல்லாக வெந்த மாதிரி ஆகிடும். இல்லை அந்த மாதிரி இல்லாமல் அது வந்து அந்த ஆசிட் தன்மை இல்லாமல் வருதா அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும். ஓகே. மற்ற எல்லா மொடாலிட்டிஸும் அதே தான். நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. இதில் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி எடுத்துகிட்டே போகிறேன். கிளினிக்கலாக அது பார்த்துங்க. கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூக்கில் ப்ராப்ளம் இருக்கும். கான்ஸ்டிபேஷன் இல்லாதப்போ இருக்காது. இதை நம்ம மிஸ் பண்ணுறது, இதை ரிலேட் பண்ணி மிஸ் பண்ணிவிடுவோம். இல்லை கொஸ்டின்ஸ் கடைசியாக முடிச்சிடறேன். கடைசியாக கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி, கொஸ்டின்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்க. கடைசியாக கேட்டு கான்ஸ்டிபேஷன் இருக்கும்போது என்னென்ன சிம்டம் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இல்லாதப்போ என்னென்ன சிம்டம் இருக்கா இல்லையான்னு நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் மூக்கில் பிளட் வரலாம், அந்த மாதிரி சளி வர்றப்போ. ஸ்கின்ல வந்து பொறியாக வந்துருக்கும். அது 3 காரணத்தால் உள்ள அப்படியே அடங்கியிருக்கும். அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் சளி பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ப்ராப்ளம் எந்தெந்த காரணத்தால் அது உள்ளே போகும், அழுத்தப்படும் இல்லை அழுத்தப்படும் சொல்லுங்கள். 3 காரணம் டக் டக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். தோலில் ஆயின்மெண்ட் போட்டால், இல்லை வீட்டில் இருக்கிற பேஸ்ட்டு எது நீங்கள் பண்ணாலும் வரலாம். களிம்பு, வீட்டு வைத்தியம், மெடிசன்ஸ், ஆயுர்வேதம், சித்தா எதில் நீங்கள் போட்டு மொழினாலும் சப்ரேஷன் தான். 1. 2வது செகண்ட் வந்து இது தெரியலனா நீங்கள் எழுத மாட்டீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, இதுதான் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ரெகுலராக சொல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவில் இருக்கும்.
இப்போ உடம்புல பொறியாக இருக்குது, சில்லுன்னு தண்ணியில் போய் குளிக்கிறீங்க, சில்லுன்னு காற்று படுது, அப்பயும் அது உள்ளே அடங்கிடும். ஆயின்மெண்ட் ஒன்று. ரெண்டாவது குளிர் காற்று உடம்பு ஜில்லிட்டு போகிறது, உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுது. ஏசி போட்டு போகிற எங்கேயோ ஒரு எடுக்க சோகத்தை தூங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ இதில் எழுந்து போடலாம். எல்லாருக்கும் இது ஆகாது, அந்தந்த உடம்பாடுறது இது ஆகலாம். ரெண்டாவது. மூணாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் தான் ஹீரோ. மூணாவது விஷயம் சொல்லிட்டீங்கன்னா என்ன சொன்னது தான். தோல் ஆய்வு கூட எல்லாருக்குமே தெரியும். சில் காற்று படுறது சொல்லியிருந்துருக்கலாம், சொல்லலை. இது டஃப். மூணாவது சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இது சேலஞ்சு கிடையாது. இது கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஒரு சிக்கன் பாக்ஸ் அந்த சின்ன குழந்தைக்கு ஒரு விஷயம் ஆகி அந்த இதுவே வரல, அதுக்கப்புறம் நான் வந்து மருந்து போட்டு சரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எமோஷன்ஸ், ஸ்ட்ராங் எமோஷன்ஸில் ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம் உள் வாங்கலாம், வாங்கி மூக்கடைக்கிறது மற்ற பிரச்சனையாக வரலாம். அப்போ ஸ்கின்னில் பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது, சில் காற்றுல எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கக்கூடாது, ஜில் இடம் உடம்பு, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடணும். அது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். அடுத்தது மேலே பட்டி பார்க்கக்கூடாது, அதாவது மஞ்சள், வேப்பலை, ஆயின்மெண்ட், அப்புறம் செம்மண் பூசுவாங்கள்ல, புண்ணு வந்துச்சுன்னா அக்கி எழுதுறதுன்னு, அந்த மாதிரி விஷயங்களும் செய்யக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ப்ராக்டிஸ். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 34 வயசு தான் இருக்குது. அவர் என்ன பண்ணார், ஸ்கின்னில் எரப்ஷன் வந்துச்சு, வேலூரில் எங்கேயோ போயிட்டு ஸ்கின் ஆயின்மெண்ட்ஸ்லாம் போட்டார். கரெக்டாக 1 மந்த்து சடன் ஹார்ட் அட்டாக், 40% பிளாக், பிபிலாம் ஃபால் ஆகி எமர்ஜென்சி லேண்ட் ஆகி, தெரில போட்டோன்னு தெரியல, இவங்க தடவைன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் லக்கிலி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு கிளாட்டாக ரிசால்வ் பண்ணிட்டாங்க, தப்பிச்சிட்டார். இந்த ஒரு விஷயம் தெரியாதது என்ன அர்த்தம், உயிர் போயிடும். இதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது, குறள் பேர் என்னன்னு தெரியல, மீனிங் மட்டும் சொல்கிறேன். அதாவது கரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது, கரெக்டாக இருக்கிற விஷயத்த புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, இல்லை தப்பாக இருக்கிறது கரெக்டாக நினச்சிக்கிறது, ரெண்டுமே உயரம் வாங்கினே இருக்குது. அதுதான் இல்லையா? அப்போ நம்ம சொல்கிறோம், எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்குவாங்க, எத்தனை பேர் அதை நம்புவாங்க, எத்தனை பேர் காதில் வாங்குவாங்க. அதனால நீங்கள் கிளினிக் வந்து ஏன் அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் ஏன் காமிப்பீங்களா கையில் இதெல்லாம், ஒன்று வேணால் போங்க, ஆயின்மெண்ட் போடாதீங்க. அப்புறம் 3 வாரம் இருக்கணும், 3 வாரம் பண்ணுவாங்க, அது ஒரு ஷாக்கு. டாக்டர் ஏன் 3 வாரம் இருக்கும், ஏன் ஆயின்மெண்ட் கொடுக்க மாட்டாருன்னு யோசிக்கணும். ரிங் வார்ம் வந்தால் 1 to 2 இயர்ஸ் இருக்கும், அது வழி கிடையாது, நம்மளுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் போட்டு என் கிளினிக்லேயே ஒரு 10 வயசு பையனுக்கு போட்டு 6 மாதம் சுகர் வந்தோம். அப்புறம் அதுக்கு ஹோமியோ கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே கிளியர் ஆகி வெளியில் திருப்பி ரிங் வார்ம் வந்ததுக்கப்புறம் சுகர் ஆஃப் ஆகிடுச்சு. 2 சுகர் மாத்திரம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்ன இருக்கும், திரும்பி வராமல் போயிருந்தானா, லைஃப் லாங் சுகர் பேஷண்ட். மேட்ரு சீரியஸ் தானே. இத்தனை நாள் கிளாஸ் எடுத்து இத்தனை நாள் போனதுக்கப்புறம் தான் லைட்டாக ஒரு சீரியஸ் முகத்தில் வருது ஸ்கின்னை பற்றி. ஃபஸ்ட்டு கேட்குறேன், எப்படி நம்புவாங்க, இருந்தாலும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். அட்லீஸ்ட் அவனுக்கு பிரச்சனை வரும்போது நம்புவாங்கல்ல, சொல்லி தான் அனுப்புவேன். ஆயின்மெண்ட் போடாதீங்க, வீசிங் வரும், சளி பிடிக்கும், ஜுரம் வரும், கேட்க மாட்டாங்க. போயிட்டு ஏதாவது பண்ணிவிட்டு வருவாங்க. திருப்பி ரொம்ப அடிக்குது, சரி வீசிங் நல்லா இருக்குதான். நான் இது ஸ்டேஜ் 1. உள்ளத்தாள்னா ஸ்டேஜ் 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ 6ஓ, அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகாது. ஸ்ட்ரெயிட்டாக ஆர்ட்டுக்கு போகலாம், மூளைக்கு போகலாம். ஒரு சைல்டு வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற பொண்ணு நினைக்கிறேன். அவளுக்கு வந்து பிம்பிள்ஸ் என்ன பண்ணாங்க, ரொம்ப அதிகமான பிம்பிள்ஸ். சென்னையில் போயிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணுறாங்களா, டிவியில் ஆடெலாம் பண்ணாங்க. போயிட்டு நல்லா லேசர் வச்சு எடுத்துச்சு எல்லாத்தையும், ஸ்கார்கள் அழகரிக்கும் படிச்சு. விதின் 2 மந்த்ஸுக்குள்ளே ஃப்ராங்க் சைக் ஆகிட்டாங்க. ஃபுல் ஃப்ளட்டு சைக்காட்ரிக் பேஷண்ட்டு, மனநோயாளி. புரியுங்களா? சந்திரபாபு மாதிரி உட்காரு. நல்லா இருந்த பொண்ணு லைஃப் போச்சுன்னா இப்போ ஒரு விஷயம் தெரியாதுனால அப்படி பண்ணிவிட்டு ஒரே நாள் எனக்கு க்யூர் பண்ண சொல்கிறாங்க. நான் மந்திரராஜா நான் ஒரு நாள் க்யூர் பண்ணுறதுக்கு, க்யூர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இது க்யூர் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியுதுல, மாதக்கணக்கு ஆகும், வருஷக்கணக்கு ஆகும், ஈஸி கிடையாது. ஒன் டே பார்த்தாங்க, அப்புறம் திருப்பி வந்துருந்தாங்க, சைக்காட்ரிஸ்ட்டாக அனுப்பிச்சிட்டேன். அவ்வளோதான், நானும் பண்ண எதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் கவனிக்கிறதுக்கு ரெடி இல்லை.
சிம்டம்ஸ் சொல்கிறது பொறுமை. ஹோமியோ நீங்கள் எடுத்துக்கினா 3 விஷயம் இருக்கணும். இது 3 விஷயம் இல்லாதவங்க ஹோமியோக்குள்ளே வரக்கூடாது. ஓகே, 3 விஷயம் என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். காசு இருக்கணும்ல, காசு ரெடி பார்க்குறது. இந்த 3 விஷயத்தில் காசு வராது, ஆனால் காசு முக்கியம் தானே. சரி, காசு கிடையாது. பொறுமை முக்கியம். அதான் பொறுமை. பொறுமையில் வந்து ட்ரஸ்ட் தான். ட்ரஸ்ட்டு தான், கரெக்டு தான். ஒன்று பொறுமை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். 2 மூணாவது யாருக்கும் இல்லை அறிவு. அறிவுன்னா ஜென்ரல் அறிவு இல்லை, துறை சார்ந்த அறிவு. அது உங்களுக்கு எப்படி நான் தான் கொடுக்கணும். அந்த துறை சார்ந்த பீப்புளாக உங்களுக்கு கொடுக்கணும். அதை அட்லீஸ்ட் வாங்கிக்கணும். நான் வாங்க மாட்டேன், அடம் படித்து ஒன்றுமே செய்ய முடியாது. அறிவு, பொறுமை, ட்ரஸ்ட்டு கிடையாது. ட்ரஸ்ட்டுனால தான் அந்த அது அந்த பொறுமையில் அந்த ட்ரஸ்ட் வந்து லெட்டர். அதான் பொறுமை சொல்லிட்டேன். ரெண்டும் வேறங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பொறுமை இருக்கு, ட்ரஸ்ட்டே இல்லை, வேறு வேறுட்டிங்களா? சரி, ஓகே, 4வது சேர்த்துங்க. அவர் ஒரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, ட்ரஸ்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் வரீங்க ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட. அதை நான் கணக்கு எடுத்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் 3 விஷயம் இருக்கணும். அறிவு, துறை சார்ந்த அறிவு. பொறுமை 3வது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு கிடையாது. இப்போ சொல்லுங்கள். அதான் அறிவு. அதெல்லாம் அறிவில் வந்துச்சு. அதெல்லாம் 3வது தைரியம். தைரியம் இருக்காது, பயந்துடுறீங்களா? ஸ்கின்ல ஒரு ரிங் மாமா வந்து 2 வருஷம் இருக்குன்ற, ஏன் பயப்படுறீங்க? தைரியம் இல்லைங்க. அப்படியா? ஓகே, சொல்ல மாட்டேங்க. ஒருத்தோடு சொல்லி 2 வருஷமா? ஐயோ, எப்படி தாங்கிறது? அறிவு எப்படி தாங்கிறது? அறிவு, பொறுமை, தைரியம். அந்த இச்சிங் தாங்குற பொறுமை கிடையாது. அப்போ என்ன பண்ணுறீங்க? தாங்க முடியாமல் ஒருத்த மொழிகிட்டு பெரிய பிரச்சனை வரீங்க. இதை விட டான்ஸான பிரச்சனை நிற்கிறீங்க. அதை வச்சு வாழ்த்த முடியுமா? ஸ்கின்ல அரிப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் டாய்மெண்ட் போகிறீங்க, மெட்டல் ஆகிட்டீங்க. எப்படி வாழறது? சுற்றி இருக்கிறவங்க கூட கஷ்டம் இல்லை? அவங்களுக்கும் சிரமம், மற்றவங்க சிரமம் இல்லை. தேங்காய் எண்ணெய் போட்டால் கூட சப்ரஸ் ஆகுது. எழுதி வச்சுங்க, இதை எழுதி வச்சுங்க. மருந்து போடல, நான் தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவுறேன், அதுவும் சப்ரஸ் ஆகுதை பார்த்துட்டேன். அதனால் தேங்காய் எண்ணெய், மஞ்சள் வேப்பில ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்ரஸ் ஆகும். மஞ்சள் வேப்பில ஆயின்மெண்ட்டோட பவர்ஃபுல்லாக வரும். உடனே ஒரு பதில், மஞ்சள் நேச்சுரல் தானே டாக்டர்? மஞ்சள் வந்து ஆன்டி வைரல் தானே? அடுத்த கொஸ்டின், அது டாக்டருக்கு தெரியாதா ஆன்டி வைரல் இதெல்லாம்? ஸ்கின் ஏன் முதல்ல ட்ரை ஆச்சு? இல்லை, ஸ்கின் ட்ரைனஸ் வந்து எஃபெக்ட். அதுக்கு ஒரு காசு இருக்கும்ல, காரணம் இருக்கும் இல்லையா? நீங்கள் காரணத்தை போய் டீல் பண்ணணும், இங்கே போய் பட்டி பார்க்கக்கூடாது. சரியாயிருமா பண்ணிங்கன்னா? இப்போ உங்களுக்கு நோய்க்கான காரணமே தெரியல. இப்போது ஃபஸ்ட்டு வீடியோ போய் கேளுங்க. இப்போ நோய்க்கு 3 காரணம் பேசியிருக்கேன். எந்த சிம்டம்ஸ் சொன்னாலும் 3 காரணம் இருக்குது. கேட்க மாட்டேங்க, இப்போ சொல்லிடுறேன். எங்கே கேட்க போகிறீங்க? 1 ஜீன்லேருந்து வர்றது, 3வது தப்பான ஃபுட்டு, 3வது ஃபால்ட்டி லைஃப் ஸ்டைல். ஒரு ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு 3மே நான் சொல்கிறேன். ஓகே, ஃபால்ட்டி லைஃப் ஸ்டைல், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸ்கின் டேமேஜ் ஆகுது இல்லையா? ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால அந்த கெமிக்கல்ஸ். லைஃப் ஸ்டைல், நைட்லாம் முடிச்சுட்டு காலையில் சீக்கிரம் எழுந்துட்டு ஓடுறது, ஸ்கூலுக்கு எழுதி துரத்துறது. 2 இது 2ம் பண்ணல, அப்பயும் ட்ரையாக இருக்குன்னா அது உங்களுடைய ஜீன்லேருந்து வருது. ஜீனில் இருக்கிறது எப்படி சரி பண்ணுவீங்க? ஹோமியோ கொடுத்து கிளியர் பண்ணணும். 1 ஃபுட்டில் கரெக்ஷன், லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன். முடிஞ்சு போச்சா? இத்தனையும் பண்ணியும் என் ஸ்கின் இப்படி தான் இருக்குன்னா அதுக்கு மேலே அது ஒன்றும் பண்ண முடியாது அர்த்தம். அதை வச்சுட்டு வாழ்ந்துக்கணும். ஃபஸ்ட்டு அப்படியே விடுறது நல்லது. அதுக்கடுத்தது ஏன் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சு இந்த சொன்ன 3 லெவலையும் டீல் பண்ணிக்கணும். என்னென்னது? ஹோமியோ எந்த லெவலில் போகிறீங்க? ஜீன் லெவலில் போகிறீங்க. கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான லைஃப் ஸ்டைல். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன லட்சணம் இருக்கோ அந்த லட்சணம் வச்சு வாழணும். அதுக்கு மேலே இதை பண்ணுற அதை பண்ணிங்கன்னா அடுத்த பிரச்சனை மாட்டீங்க. அது இதோட பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
முதல் விஷயம், அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கமெண்ட்டுக்கு நீங்கள் ஆளானே இருந்து வச்சிங்கன்னா வாழவே முடியாது. அவன் நான் சொன்னேன், இவன் நான் சொன்னேன், ஸ்கின்னை பற்றி கமெண்ட் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாழ முடியாது. இப்போ சொல்லிட்டேன்னா அறிவுன்னு சொல்லிட்டேன்னா, ஹோமியோட்டிவ் எடுத்துக்கிறதுக்கு 3 விஷயம் இருக்கணும். அறிவு, என் ஸ்கின் ட்ரையாக இருக்கும், ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறான்னா கமெண்ட் பண்ணிட்டு போட்டோம், என்னை பற்றி கவலை இல்லை, அதுதான் அறிவு. ஏன் நம்மளுக்கு தெரியுது இல்லை இது ஏன் வந்திருக்கு, நம்ம முயற்சி பண்ணிட்டோம், இதுக்கு மேலே இது தேவைன்னா விட்டுருணும், அவ்வளோதான். இப்போ அவருக்கு அந்த அறிவு இல்லாத என்ன பண்ணுவார், அவர் ஆயிரம் போடுவார். ஒரு 5 வருஷம் பொறுத்து என்ன பண்ண பிபிஓ சுகரோ மென்டலாக நிற்பார். ஏன் அவருக்கு அந்த அறிவு, பொறுமை, தைரியம் இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் சொல்லும்போது கவலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிமையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தரை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிமை, அவங்களுக்கு நீங்கள் அடிமைன்னு அர்த்தம். உங்களை ஆட்டி வைக்கிறாங்களா, உங்களை திட்டுறாங்க, நீங்கள் பேசாமல் போய்ட்டால் நீங்கள் நார்மல். உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா நீங்கள் அடிமைன்னு அர்த்தம். சரி, ஸ்லோ அடிமையாக இருக்கீங்க, சில ஃபாஸ்ட் அடிமையாக இருப்பாங்க. ஆனால் அடிமை தானே, அவன் எதுவும் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதுதாங்க இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா குரங்கு காட்டியிருந்தான்ல, அவன் ராமான்னு சொல்லலாம், குரங்கு இந்த பக்கம் பதிக்கும், இப்படி சொல்லி இந்த பக்கம் பதிக்கும். இப்போ நீங்கள் என்ன, அவர் என்ன புரியுது உங்களுக்கு? நீங்கள் என்னது, அவர் என்னது கோபப்படுத்துகிறவங்க? ஆமாம், நீங்கள் இல்லை, அப்படி யார் நினைக்கிறோமோ நம்ம குரங்கு ஸ்டேஜில் இருக்கோம். ரோடில் இருக்க குரங்கு மாதிரி நம்ம நினச்சிக்கணும். யாரும் அப்படி விரும்புவோமா, இருக்கிறதுக்கு விரும்புவோமா? இந்த பிக்சர் வந்துடணும். யாருன்னா சொன்னாலும் கோவம் வந்துச்சுன்னா நீங்கள் குரங்குன்னு நினச்சிக்கோங்க. ரோடில் இருக்க குரங்கு நாமத்துக்கு வந்துடணும். ஏதோ ஆகிட்டு போட்டோம், நம்ம வந்து குரங்கா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். எய்ம் வந்து எந்த சைடும் குரங்கா இருக்கக்கூடாது. குரங்கு இந்த இடத்துல அடிமையாக இருக்கக்கூடாது, ஃப்ரீடம் மட்டும் இருக்கணும். இல்லை அவங்களை இழுத்து பிடிச்சி கையில் பிடிச்சி உட்கார வச்சு அப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ நீங்கள் அப்போஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க போகிறாங்க அப்படின்னு நிறைய கேர்ள்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கூல் படிக்கிற பசங்க காமனாக ப்ராப்ளம் வருது. நீ குரங்கா இருக்க பாருங்கன்னு கேட்டால் இல்லை என்னன்னு. ஏன்னா குரங்கு யாருக்கும் அவருக்கு பிடிக்கல, மனுஷன் ஆகிட்டோம் நம்ம. ஸோ யாரும் வந்து குரங்கு வந்து விருப்பம் கிடையாது. அது பசங்க சொல்லிக் கொடுங்க, இப்படி இருந்தால் நீ மங்கி மாதிரி. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி வருவாங்க. உடனே வந்துடாது, அது யோசிச்சு நிறைய பசங்க மாதிரி வெளில வந்திருக்காங்க. ஏதோ சொல்லிட்டு போங்க, நான் காதை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி மூக்கில் வந்து முக்கியமான விஷயம், பீடியாட்ரிக்கில் வந்து பேட் ஸ்மெல் வருது, ஒரு பக்கம் மட்டும் சளி மாதிரி வருது அப்படின்னா சின்ன பசங்க உள்ள பல்பை எதாவது போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். உள்ளுக்குள்ளே இந்த புளியாங்கொட்டை, பல்பம், மணிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சைடில் வந்து பேட் ஸ்மெல்லாக பிளட்டோடு வரும். உள்ளே திறந்து பார்த்துட்டு டார்ச் அடித்து பார்த்தா உள்ளே இருக்கும். பேஷண்ட் கிட்ட மெதுவாக தான் சொல்லுவேன், உள்ளே ஏதோ பல்பாக இருக்கிற மாதிரி அப்படியே பயந்துருவாங்க. ஐயோ பல்ப் ஆடிடுவாங்க, என்ன பார்த்து போய் டாக்டர் எடுக்க போகிறேன், டாக்டர் எடுக்க போகிறாரு. அதாவது ஸோ நானும் பயந்து அவங்க பயந்து இவன் ஏதாவது ஷாக் எடுப்போம், நான் ஏதோ சொல்லுவேன், அதுக்குள்ள பயந்துருவாங்க. உள்ளே ஏதோ ஒரு பல்பம் மாதிரின்னு சொல்கிறதுக்குள்ள பேனிக் ஆகிடுவாங்க. பல்பம் தான், பல்ப் எதுக்கும் செக் பண்ணுங்க, டவுட்டோடு அனுப்பிச்சி விட்ருது சொல்லி அவங்களுக்கு பல்பமாக தெரிஞ்சாலும். புளியாக கூட உள்ளே ட்ரஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பேர் புளியாக எப்படி தான் உள்ள போகிறாங்கன்னு தெரில. உள்ளே திருவி உள்ளே சொறி வச்சுருப்பாங்க. அதனால அந்த 3 வயசு கீழே 2 வயசு கீழே சின்ன சின்ன பொருள் வந்து கையில் இருக்கணும் வைக்கக்கூடாது. அடுத்தது மூக்கில் வர்றது முன்னாடியும் வரலாம், பின்னாடி மூக்கில் சளி விடலாம். பின்னாடி விடுறது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? 2 பேருக்கு வந்துருக்குன்னு அர்த்தம், அதான் கரெக்டாக சொல்கிறாங்க. வராதுன்னு தெரியாது. பின்பக்கமாக இழுப்பாங்கல்ல, அது போஸ்ட் நேசல் டிஸ்சார்ஜ். ஃப்ரண்ட்லேயும் வரணும் அவசியம் கிடையாது, பின்னாடியும் மூக்கில் வரலாம்.
அது அதே மாதிரி தான் தண்ணியாக வருதா, திக்காக வருதா, ப்ளக்கு மாதிரி வருதா, என்ன கடை எல்லாத்தையும் எழுத வேண்டியது தான். இது ரொம்ப முக்கியம். போஸ்ட் நேசல் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பின்பக்கம் விழுவும், ரப்பர் மாதிரி வரும். அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா ஒரே மருந்து தான் இருக்கும். போட்டிங்கன்னா 10 வருஷம் சைனஸ் ப்ராப்ளம் கூட ஒரு 3-4 மந்த்ஸில் சரியாயிடும். புரியுதா? அப்புறம் கோல்டுனஸ், மூக்கு தொட்டால் ஜில்லுன்னு இருக்குது. நார்மல் கிளைமேட்லேயே, ரொம்ப குளிரில் எல்லாருக்குமே ஜில்லுன்னு தான் இருக்கும். நார்மல் கிளைமேட்லேயே ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா அதுவும் சிம்டம் தான். அதே மாதிரி ஜுரம் இருக்கிறப்போ குளிர் வரும்போது ஜில்லுன்னு இருக்கான்னு பார்க்கணும். எல்லா உடம்புல ஃபீவர் இருக்கும்போது இருக்கா, சில சமயம் ஐஸ் மாதிரி இருக்கும் மூக்கு. சில சமயம் நீ ஜாயிண்ட்டு சூடாக இருக்கும், மூக்கு தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இது சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணணும், எந்தெந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி சில்லுன்னு இருக்குது, சூடாக இருக்குது, எது வந்து ஐசி சில்லுன்னு இருக்குது, ஐஸ் மாதிரி இருக்குன்ட்டு நோட் பண்ணணும்னு அர்த்தம். வேர்வை வரும்போது சில்லுன்னு மூக்கு சில்லுன்னு இருக்கலாம். அதாவது ஜுரம் வந்துச்சுன்னா 3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று குளிர், ஒன்று ஹீட்டு, 3வது வேர்வை. இதான் சீக்வன்ஸ். குளிர் வந்து ஹீட் ஏறி, குளிர் குறைஞ்சி, ஹீட் ஏறி, வேர்வை வரும். இதுதான் சீக்வன்ஸ். திருப்பி அடுத்து தான் வரும் காமனாக. சில சமயம் மிக்ஸ் ஆகி வரும். அதை ஃபீவர் சாப்டர் எடுத்துட்டேன், 2 மிக்ஸ் ஜம்பிள் ஆகிடும். பட் ஜென்ரலாக இப்போ 3 தனியாக இருக்க மாதிரி யோசிச்சுங்க. இந்த ஒரு ஃபேஸ்லேயுமே என்னென்ன சிம்டம் வருதுன்னு எழுதணும். சில் ஃபேஸில் தண்ணி தாகம் எப்படி இருக்குது, மூட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பாடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட் எப்படி இருக்குது, கோல்ட்னஸ் எப்படி இருக்குது, இதே மாதிரி ஒரு ஃபேஸ்லையும் எழுதணும். சில சமயம் கோல்டாக இருக்காது தொட்டு பார்த்தா, ஆனால் கோல்டு சென்சேஷன் இருக்கும். சில்லுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்குது. எல்லாத்தையும் 2 வச்சிங்களேன். கோல்டுனா சென்சேஷன் ஆஃப் கோல்டு, உண்மையான சென்சேஷன் ஆஸ் வெல் அஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது உண்மையாக இல்லாமல், 2மே இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து தலை ஹீட்டாக இருக்குது, தொட்டு பார்த்தா ஹீட்டாக, தொட்டு பார்த்தா இல்லை, ஆனால் சென்சேஷன் ஹீட்டாக இருக்குது. 2மே அவங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். எந்த இதுலேயும் வந்து உண்மையாகவே இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. அப்புறம் இந்த டிப்பாக அதில் ஒரு ஜில்லுன்னு இருக்கணும். மூக்கு ஃபுல்லாக ஜில் பார்த்துட்டோமா, அடுத்தது மனம் மட்டும் ஜில்லுன்னு இருக்கணும். சைட்லாம் தெரியும், லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் மூக்கில் எந்தெந்த பார்ட்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, மூக்குக்குள்ளே, மூக்குக்கு வெளியில், இந்த ஜங்ஷனில், டிப்பில், லொக்கேஷனில். மூக்குக்கு நடுவில் வந்து குறுக்க ஒரு வால் இருக்குல்ல, செப்டம், அந்த வால்லையும் சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் மூக்கில் கன்ஜஷன் வருது. மூக்கில் கன்ஜஷனாக நிறைய பிளட்டு சர்க்குலேட் ஆகி ஹெவியாக ஃபீல் பண்ணுறது. மூக்கு கன்ஜஸ்டடாக இருக்கும் சொல்லுவாங்களா, சளிலாம் வராது, பட் கன்ஜஷன் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் மூக்கில் கன்ஸ்ட்ரிக்ஷன் சென்சேஷன் இருக்கலாம், அப்படியே சுருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை டைட்டாக அமுக்கிற மாதிரி இருக்கலாம். கன்ஸ்ட்ரிக்ஷன், கன்ட்ராக்ஷன். கன்ஸ்ட்ரிக்ஷனாக ஒரு ரிங்கு மாதிரி டைட் பண்ணுறது, கன்ட்ராக்ஷன்னா ஒரு பட்டையாக இருக்குது, அது நெருக்கிற மாதிரி இருக்கிறது கன்ட்ராக்ஷன். இந்த சென்சேஷன் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் பாடிலையும் வரும். அப்டமில் அது பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மூக்கில் விழுகிறப்போ கண்ணிலையும் டிஸ்சார்ஜ் வருதான்னு பார்க்கணும். கண்ணில் வர்றது தண்ணியாக இரிட்டேட் ஆகாமல் வரும், மூக்கில் வர்றது இரிட்டேட் ஆகி வரலாம், இல்லை மாற்றியும் வரலாம். கண்ணில் வந்து இரிட்டேட் ஆகி மூக்கில் வந்து இரிட்டேட் ஆகாமல் வரலாம். இந்த காம்பினேஷனாக நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ரூம்குள்ளே இருந்தால் வெளிக்காற்றுல இருந்துச்சுன்னா ஈவினிங் டைமில், மார்னிங்கில் எப்போ வருது பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் தான் ஈஸி அந்த காமன் கோல்டாக மேனேஜ் பண்ணலாம். சில சமயம் காமன் கோல்டு வந்து ஃப்ளூவுடைய இனிஷியல் சிம்டமாக இருக்கும். இப்போ வந்து கோவிடும் ஒரு ஃப்ளூவுடைய டைப் தானே. அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே சிம்டம்ஸ் கவனிச்சிங்கன்னா அந்த ஃப்ளூ எஸ்டாப்ளிஷ் ஆகிறதே நீங்கள் பிளாக் பண்ண முடியும். புரியுங்களா? அந்த மூக்கில் விடுறது சாதாரண பிரச்சனை நினச்சிக்கணும். ஃப்ளூவில் ஃபஸ்ட்டு சிம்டம் என்னது, மூக்கு விடுறது, கண்ணு கன்ஜஸ்ட் ஆகிறது தான்.
கரெக்டாக சொல்ல முடியுது. அந்த ஸ்டேஜில் செஸ்ட்டுக்கு இது இறங்காமல் நம்ம பிளாக் பண்ண முடியும். மூக்கில் சளி இருக்கும்போது கூட வந்து லூஸ் மோஷனும் சில குழந்தைங்களுக்கு வரும். பார்த்துருக்கீங்க இல்லையா? சளியும் பிடிச்சிருக்கோம், லூஸ் மோஷனும் வரும். சில சமயம் சளி பிடிச்சிருக்கோம், வாயில் எச்சியாக வந்துட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஸ்மெல் லாஸ் ஆகுது, ஸ்மெல் தெரியாமல் போகும். வாய்ஸ் சேஞ்ச் ஆகியும் வரலாம். சில சமயம் இந்த லிப்ஸை சுற்றி பொறி பொறியாக வரும். ஜுரம் இருக்கிறப்போ, சளி பிடிக்கிறப்போ அதை சுற்றி பொறி பொறியாக வரலாம். சளி பிடிக்கிறப்போ உடம்பு குளிர்ற மாதிரி சென்சேஷன்ஸ் வரலாம். சளி பிடிக்கிறப்போ கூட யாராவது இருக்கணும், கம்பெனி டிசைர். இது என்ன சிம்டம்? சிம்டமில் என்ன காம்பனண்ட் இது? கன்காமிட்டன்ட். வெரி குட். மைல்டு கன்காமிட்டன்ட். அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் சீசன் இருக்கு இல்லையா, ரோஸ் இதெல்லாம் பூக்கிற நேரம், அந்த டைம் பார்த்து சில பூக்கெலாம் உருவாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் தனியாக தெரியறதில்ல. நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் சில பிளேஸில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கிறது வசந்த காலம். நிறைய பூ பூக்கிறப்போ அந்த போலன்ஸ்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கும் காற்றுல. அதை உள்ளே இழுத்தாங்கன்னா அந்த சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு மூக்கு விட ஆரம்பிச்சிடும், தும்மல் வர ஆரம்பிச்சிடும். ஹே ஃபீவர்னு சொல்லுவோம். ஸ்டேட்ஸ் இது மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டு இது காமனாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் அந்த அளவுக்கு காமனாக வர்றது. மற்றெல்லாம் சேம் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. மூக்கில் கிராக்ஸ் வரலாம். மூக்கில் கிராக்ஸ் எங்கே வருதுன்னு பார்க்கணும். மூக்குடைய இந்த கார்னரில் வருதா, இந்த நாஸ்ட்ரில்ஸில் வருதா, அண்ட் தென் உள்ள செப்டமில் கிராக் இருக்கலாம், டிப்பில் கிராக் இருக்கலாம், இல்லை இந்த விங்ஸில் கிராக் இருக்கலாம். இவர் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி ஆனது. இவருக்கு அதில் கவர் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அது பேர் ரோஸ் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் மூக்கில் ஏதோ ஒன்று ஊறுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சிலர். மூக்கில் ஊறுற மாதிரி, கிராடிங் சென்சேஷன்ஸ், க்ரீப்பிங், ஒரு புழு ஏதோ ஊர்ந்து போகிற மாதிரி சில சென்சேஷன்ஸ் வரும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஃபீல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மூக்குக்குள்ள கிராடிங் சென்சேஷன், க்ரீப்பிங் சென்சேஷன், இதே சென்சேஷன் மற்ற பார்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். டிஸ்காமேஷன், மூக்கில் தோல் உரியுது. அதே மாதிரி சிலருக்கு வந்து மூச்சு விடுறப்போ அந்த இது இருக்கு இல்லையா, ஃபேன் மாதிரி போயிட்டு வரும். அந்த மாதிரி முக்கியமாக மாரில் சளி இருக்கிறப்போ அந்த மாதிரி சமயத்தில் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி மூக்குக்குள்ளே அந்த க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் இல்லையா, அழுக்கு வந்து டைட்டாக இருக்கும்ல, அதில் அது பார்க்கணும். அது என்ன கலர் வருது, எவ்வளோ திக்னஸ் இருக்குது, அது எடுத்த உடனே ரீஃபார்ம் ஆகுதா, உடனே ஃபார்ம் ஆகிடுதா, இல்லை எடுக்கும்போது அந்த இடம் ராவாக இருக்கா, அந்த இடம் வந்து ப்ளீட் ஆகுதா, இந்த விஷயம் நோட் பண்ணிக்கணும். நிறைய வருதா, அது எடுக்கிறது ஈஸியாக வருதா, டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கா, இதெல்லாமும் இம்பார்ட்டன்ட். மெயினாக அடல்ட்ஸில் அது காமனாக வரும்.
அப்புறம் கீழே குடிஞ்சாலே மூக்கு ட்ரிப் ஆகிட்டே இருக்கும், சிலருக்கு சொட்டிக்கிட்டே இருக்கும், ட்ரிப்பிங். அது என்ன டேஸ்ட் வருதுன்னு பார்க்கணும், சால்ட்டியாக இருக்கா ஸ்வீட்டாக இருக்கா. அடுத்தது மூக்கு ரெட்டாக இருக்கிறது. கோல்டில் காமனாக நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, மூக்கு ரெட்டாக இருக்கிறது. அடுத்தது மூக்கு ட்ரைனஸ். மூக்கில் வந்து உள்ள ட்ரையாக ஃபீல் பண்ணலாம். அந்த ட்ரைனஸ் என்ன பண்ணோம், உங்களை கம்பல் பண்ணோம் ப்ளோ பண்ணுறதுக்கு. ஆனாலும் அந்த ட்ரைனஸ் போகாது. கம்பல்ஸ் ப்ளோயிங் த நோஸ் பட் வித்தவுட் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் இல்லாமல் ப்ளோ பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரைனஸ்னால ப்ளோ பண்ணுவாங்க. சில சமயம் ட்ரைனஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும். மூச்சு உள்ளே எடுக்கிறப்போ சில சமயம் ட்ரைனஸ் ரொம்ப வலிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ட்ரைனஸ் உள்ள டார்ச் அடிச்சு பார்த்தா ட்ரைனஸ் இருக்காது, ஈரமாக தான் இருக்கும். ஆனால் ஃபீலிங் எப்படி இருக்கும், ட்ரையாக இருக்கும். சென்சேஷன் ஆஃப் ட்ரைனஸ். சிலருக்கு டஸ்ட்டு உள்ளே இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த மூச்சு வாங்குறது இருக்கு இல்லையா, மூச்சு திணறது, சிலர் வந்து மூக்கில் ஃபீல் பண்ணுவாங்க. ஜெனரல் இங்கே தானே ஃபீல் பண்ணணும். சிலர் மூச்சு வாங்குறது செஸ்ட்டில் வரும், சிலர் இங்கே ஃபீல் பண்ணுவாங்க. சிலர் மூக்கில் வந்து எங்கே நீங்கள் மூச்சு வாங்குற சிரமம் எங்கே இருக்க மூக்கில் சொல்லுவாங்க. அடப்பு இல்லை, அடைக்காமையே அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்கி இங்கே இடத்துல ஃபீல் பண்ணாது பண்ணுவாங்க. இப்போ கொமட்டல் எங்கெல்லாம் ஃபீல் பண்ணலாம், உங்களை கொமட்டல் எங்கே ஃபீல் பண்ணியிருக்கீங்க? கொமட்டல் வருது. எவ்வளோ நேரம் கொடுத்துருங்க, சீக்கிரம் கிளாஸ் முடிச்சிடலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு பனிஷ் கிருஷ்ணி. ஓகே, மூக்கில் பிளட் வர்றது வந்து முக்கியமான விஷயம். அது காமனாக வர சிம்டம். மெயினாக தெரிய வேண்டியது லெஃப்டாக ரைட்டாக, காலையிலையா மத்தியானமாக சாயங்காலமா எப்போ வருதுன்னு பார்த்துக்கணும். அப்புறம் கலர் வந்து பிரைட் ரெட்டாக, ப்ரௌனாக, பிளாக்காக, ஏன்னா கலர் வருது. திக்னஸ் வந்து வாட்டரியாக வருதா, திக்காக வருதா, நார்மல் திக்னஸ் வருதா, அது கிளாட் ஆகுதா, கிளாட் ஆக மாட்டுதா, இவ்வளோ தான் மூக்கில் வர்றதுன்றது. இது சில சமயம் ஸ்கின்னில் சப்ரஸ் ஆனதுக்கப்புறம் வரும். ஸ்கின்னில் ஆயின்மெண்ட் போட்டிருப்பாங்க, கிளியர் ஆகிட்ருக்கோம். 1 மந்த் பொறுத்து பார்த்தா மூக்கில் பிளட் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்போ நீங்கள் அதை ரிலேட் பண்ணோம். அதுதான் நம்ம வந்து மெடிக்கல் பயோகிராஃபின்னு சொல்லுவோம். பிறந்ததுலேருந்து நீங்கள் சினிமா மாதிரி ஓடுது வாழ்க்கையில் நோயின்றது. எல்லா கட்டத்திலும் எவ்வளோலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். இதை வச்சு தான் நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்று எப்படி வந்து கண்டுபிடிச்சி மருந்து கொடுக்க முடியும். அதனால் மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்றது இங்கே கிராஸ் செக்ஷன் கிடையாது, லான்ச் ஒன்று செக்ஷன். மெடிக்கல் பயோகிராஃபி எல்லோரும் புக் எடுத்து எழுதுங்க. எனக்கு 4வது படிக்கிறப்போ இந்த இடத்துல கட்டி வந்துச்சு, அது கூட இப்போ யூஸ் ஆகும் உங்கள் பிபி சரி பண்ணுறதுக்கு. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஞாபகம் இருக்குமோ மறந்ததெல்லாம் விட்டுருங்க, மறந்தை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ மூக்குக்கு முன்னாடி வரலாம், பின்னாடி வரலாம், சளி இருக்கும்போது வரலாம், இருமல் இருக்கும்போது வரலாம். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், இந்த பக்கம் மூக்குலேயும் ரத்தம் வரும். அப்போ ஒரு இமேஜினரி ஓடர்லாம் வரும், கற்பனையாக சில வாசனைகள்லாம் அவங்க ஃபீல் பண்ணலாம். பிளட் வர்றப்போ மூக்கு இங்கே வந்து வீங்கி இருக்கலாம், தலை சுத்தல் இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம், வேர்ம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், வயிற்றில் பூச்சி இருக்கும், மூக்கு ரத்தம் வரும். இப்போ ரெண்டுக்கு ரிலேட் பண்ணணும். மோஷன் போனால் பாப்பா வந்து இது மாதிரி நைட்டில் பூச்சி கிடைக்குதுன்னு சொல்லுது, மூக்கில் பிளட் வரும், ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கலாம். முகம் ரெட்டிஷாக இருக்கலாம், கன்ஜஷன், இந்த முகம் வெளுப்பாக இருக்கலாம், தலையில் வந்து ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரிக்ஷன் சுருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம், பல்லில் வந்து பெயின் இருக்கலாம், யூட்ரஸ் கம்ப்ளைண்ட்ஸோட ப்ளீடிங் வரலாம் மூக்கில். சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வராது, பீரியட்ஸ் வர டைமில் மூக்கில் ப்ளீடிங் ஆகும். அது பேர் வந்து வைக்கேரியஸ் மென்சஸ். ரொம்ப ரேர்லாம் கிடையாது, காமனாக வர்றது தான். பீரியட்ஸ் வர டைமில் எல்லா சிம்டமும் வரும், இங்கே ப்ளீடிங் பதிலாக மூக்கு வழியாக ப்ளீடிங் வரும். புரியுதுங்களா? அது பேர் வைக்கேரியஸ் மென்சஸ். காலில் இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும், மூக்கில் பிளட் வரலாம். ஆல்கஹாலிக்ஸ்க்கு வரலாம், மூக்கிலேயே வரும், வாயில் எச்ச துப்பும் போது பிளட் வரும் சிலருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், சில கம்ப்ளைண்ட் வந்து மூக்கில் பிளட்டு வந்த உடனே எல்லாம் ரிலீவ் ஆகிடும்.
தலைவலி பயங்கரமாக இருக்கும், மூக்கில் பிளட் வந்தோடனே பயங்கரமாக ஃப்ரீ ஆயிடுவாங்க. இல்லை மைண்டில் டிப்ரெஷன் இருக்கும், மூக்கில் பிளட் வந்தோடனே தே வில் பி ஃப்ரீ. அப்போ அதை ட்ரீட் பண்ணலாமா வேணாமா? ஃப்ரீ தான் ஆகிறாங்க, ஏன் ட்ரீட் பண்ணணும்? கரெக்ட், திருப்பி வரும். இது டெம்பரரி அம்லியரேஷன், க்யூர் கிடையாது. அம்லியரேஷன் வேறு, க்யூர் வேறு. சிலருக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா, வைக்கரியஸ் மென்சஸே வராது, ஆனால் மூக்கில் ப்ளீட் வர ஆரம்பிச்சிட்ருக்கும். அதாவது மென்சஸ் வராமல் எப்போ வேணால் ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அது வந்து மென்சஸ் வரல ப்ளீடு. இன்னொன்று வந்து மென்சஸ் வர டைமில் மட்டும் ப்ளீடிங் வந்தால் அதுதான் வைக்கரியஸ் மென்சஸ்ன்னு பேர். ரத்த சோகையோட ப்ளீடிங் வரலாம், கோவப்பட்டதுக்கப்புறம் ப்ளீட் வரலாம், அப்புறம் வந்து குளித்ததுக்கப்புறம் வரலாம். இப்போ மூக்கில் பிளட் வந்துச்சுன்னா உடனே மூக்கு மட்டும் நினச்சிடக்கூடாது. ஜென்ரல் ப்ளீடிங் டெண்டன்சி இருக்குது இல்லையா, ஹீமோஃபிலியா, இந்த ரத்தம் கட்டுற தன்மை இல்லாத சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, ஹீமோஃபிலியான்னு சொல்லுவோம். எங்கே அடிப்பட்டாலும் உங்களுக்கு பிளட் நிற்காது, போகும். அந்த மாதிரியான ப்ளீடிங் டிஸார்டர்லையும் மூக்கில் ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் வரலாம். அப்போ என்ன அர்த்தம்? ஒழுங்காக ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஜென்ரல் ப்ராப்ளம் இல்லை ரூல் அவுட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. சும்மா மூக்கில் தான் அப்படி நினச்சிக்கூடாது. அப்போ வந்து ப்ளீடிங் ரத்தம் உரையிற தன்மை வந்து அவங்களுக்கு இருக்கா, ப்ளீடிங் கோயகுலேஷன் டிஸார்டர்ஸ், ரத்தம் கட்டுற தன்மை இருக்கான்றதுக்கான சில ஜெனட்டிக் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். யூகேயில் பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலி ரொம்ப காமன். அது அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறதுனால ஜெனட்டிக் பிரச்சனை நிறைய இருக்கும். ஹீமோஃபிலியான்றது யூகேயில் ராயல் ஃபேமிலியில் அரச பரம்பரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான டிசீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, பிளட்டு திருப்பி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணினே இருக்கணும், லைஃப் லாங் பண்ணினே இருக்க வேண்டியது தான். அப்படி வர பிளட்டு வந்து எரிச்சலாக வருதா, புண்ணாக்கிடுதா, ஆசிட் மாதிரி வருதான்னு பார்க்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் பேட் ஸ்மெல் வருதா, சில சமயம் பிளட்டு ஸ்ட்ரிங்கு மாதிரி அப்படியே விடும். பிளட்டு வர்றது இங்கேருந்து அப்படியே இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டிஞ்சி டிஸ்சார்ஜ். சில கிளாட்டே ஆகாது, சிலது சூடாக வரும், சில ஜில்லுன்னு வரும். எவ்வளோ விஷயம் ஒரு எபிஸ்டாக்ஸில் கவனிக்கணும் பாருங்கள். ப்ளீடிங்கில் மூக்கில் பிளட்டு வருதுன்ட்டு கிளினிக் வருவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய போச்சு பிளட்டுன்னுவாங்க. ஏன் நீங்கள் பார்க்கல, எங்களை பார்த்தேன், அப்புறம் நிறைய போச்சுன்னா அப்படி ஒத்தி வச்சு எடுத்துன்னு இருப்பான், பிளட் நின்றுச்சான்னு. இப்போ குழாவில் ஓட்டம் வந்தால் மட்டும் கை வச்சு பிடிக்கிறோம்ல, இங்கே வந்தால் மட்டும் ஏன் இப்படி அம்மி பிடிக்குன்னு தெரிய மாட்டேன்னு தெரில. ஒரு சைடு வந்தால் இப்படி அம்மி பிடிக்கணும், 2 சைடு வந்தால் தெரில பாருங்க. 2 சைடு வந்தால் இப்படி பண்ணுவாங்க, அவன் பின்னாடி வழியும், அவ்வளோதானே. பிடிச்சி வாயை திறந்துக்கணும். இப்போ நம்ம இப்போ இதுதான் பிரச்சனை. ப்ளீடிங் வந்தால் பதட்டம் ஆகிட்டு காமன் சென்ஸ் போயிடுமா, நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி தான் பார்த்து வர வழி ஃபுல்லாக ஊற்றி ஒரு ஃபுல் துணிவெல்லாம் நினச்சி எடுத்துன்னு வரோம். ஒரு பேசிக் ஒரு ஃபஸ்ட் எய்டு சென்ஸ் கூட நம்ம ஸ்கூலில் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்குறதுன்னு அர்த்தம். இது ஒரு நேஷ்னல் அவமானம் மாட்ட வச்சுங்க, பெரும்படுத்துமே கிடையாது. இங்கே ஒரு சைடு இந்த பக்கம் மூச்சு விடலாம், 2 பக்கம் வந்து பிடிச்சிட வேண்டியது தான், வாய் விட மூச்சு விட வேண்டியது தான். பேசிக் ஃபஸ்ட் எய்டு லெசன் அது. பரவாயில்ல, நான் தெரிஞ்சு நினச்சி தான் பேசிக்கிறேன், நல்ல வேலை இங்கேயும் தெரியாமலாம் இருக்கிறீங்க. நோஸ் ப்ளோ பண்ணுறப்ப மட்டும் ப்ளீடிங் வரும், அது மாதிரி வரலாம். அப்புறம் தொலை போட்டு நல்லா ப்ளீட் வர வரைக்கும் சில்ட்ரனில் வந்து போரிங், நோஸ் போரிங் பண்ணுறது. ஃபீவர் டைமில் வரலாம், எஸ்பெஷலி டைஃபாய்ட் ஃபீவர் அந்த மாதிரி டைமில் ப்ளீடிங் வரலாம். தலைவலி இருக்கும்போது, தலைவலிக்கு அப்புறம் தலைவலி இருக்கும்போது மூக்கில் ப்ளீடு வரலாம். மார்ச்சில் ரத்தம் வருது இல்லையா, அந்த டைமில் மூக்கில் ப்ளீடு வரலாம். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைல்ஸுக்கு மருந்துலாம் போடுறீங்களா, லோக்கலாக அப்ளை பண்ணுறது ஆயின்மெண்ட்ஸு, பைல்ஸ் குறைஞ்சி இங்கே ப்ளீட் ஆகலாம். ஏன்னா இன்றைக்கி ப்ரெஷர் இங்கே அமுக்குறீங்க, உள்ளுக்குள்ள என்ன ஆகுது, வேறு வெண்ட் வந்து உடம்பு பார்க்குது. உடம்பு என்ன பண்ணுதுன்னா, உள்ள ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதை கொண்டு பைல்ஸ் நிற்க வைக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷன் பண்ணி அதை டைட் பண்ணிவிடுவோம். பலூன் இங்கே அமுக்குனா என்ன ஆகும், இந்த பக்கம் ப்ரெஷர் வருதில்ல, அதே மாதிரி ப்ளீடிங் மூக்கு வழியாக வரலாம். இல்லை பிபி ரைஸ் ஆகலாம், இல்லை பிரெயினில் ஸ்ட்ரோக் வரலாம், பிரெயினில் ப்ளீட் ஆகலாம். இந்த மாதிரி இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க போஸ்ட்டு பைல் சர்ஜரி அப்புறம், தெரியாததுனால. அதனால் ஹெமராய்ட்ஸ் வந்துச்சுன்னா டயட்டில் சரி பண்ணிக்கிறது பெட்டர். அதில் முடியெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பைல் சர்ஜரின்றது ரிஸ்க்கு, அது பேர் சர்ஜிக்கல் சப்ரஷன்.
ஹாட் வெதரில் வரலாம். சிலருக்கு சம்மர் வந்தால் மூக்கில் பிளட் வர ஆரம்பிச்சிடும். இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சம்மர் வந்தால் மூக்கில் ரத்தம் வருது. மூக்கில் பிளட் வந்துடும். அதுக்கப்புறம் மூக்கில் இச்சிங் அதிகமாகிடும். இல்லை இச்சிங்கோட பிளட் வரும். இச்சிங் வந்து சொரிஞ்சு பிளட் வரதில்லை. இச்சிங் வந்து பிளட்டு வரும், சொரிஞ்செலாம் இருக்க மாட்டாங்க, ஆனாலும் பிளட் வரும். அதான் எடுத்துக்கிறோம். இப்போ இச்சிங் வந்து நீங்கள் கை வச்சு நோண்டிட்டு பிளட் வந்துச்சுன்னா வந்து நீங்கள் ப்ளீடிங் எடுத்துக்கூடாது. இந்த ப்ளீடிங் எடுத்துக்கூடாது. அது மெக்கானிக்கலாக நீங்கள் பண்ணி விட்டது, எக்ஸ்டர்னல் காரணம். நான் சொல்கிறது வந்து சைமல்டேனியஸாக ப்ளீடிங்கும் வரும், இச்சிங் இருக்கும். மெனோபாஸ் டைமில் மூக்கில் ப்ளீடிங் வரலாம். அதே மாதிரி மென்சஸ் சமயத்தில், பிஃபோர் மென்சஸ், டியூரிங் மென்சஸ், இமிடியேட்லி ஆஃப்டர் மென்சஸ், பிகினிங் ஆஃப் மென்சஸில் வரலாம். இல்லை மென்சஸ் சப்ரஸ் ஆகி வரலாம். மென்சஸ் எப்படிலாம் சப்ரஸ் ஆகலாம் சொல்லுங்கள். அடுத்த முக்கியமான டாபிக் ஃபார் லேடிஸ். சில் வாட்டரில் நடந்தால் சப்ரஸ் ஆகலாம். வெரி குட். அப்புறம் என் ஸ்கின்னுக்கு மட்டும் சொல்ல நீங்கள் எரப்ஷன் அதே தானே, சில் மெக்கானிசம் தானே. ஒரு கோல்டு வாட்டரில் போனால் மென்சஸ் சப்ரஸ் ஆகலாம். வேறு இதில் சப்ரஸ் ஆகலாம் மென்சஸ். சேம் ஒரே தான். பாடி கூலாகி சில்லுனாலும் வரலாம் ஒன்று. வேறு எந்த காரணத்துக்கு மென்சஸ் சப்ரஸ் ஆகலாம், ஸ்டாப் ஆகலாம். எமோஷ்னல், அவங்க ஸ்கின்லேருந்து பிடிச்சிட்டாங்க. எமோஷ்னல், ஸ்ட்ராங் எமோஷன்ஸ். மூணாவது அது சப்ரஷன் கிடையாது, அது தானாக வராமல் இருக்குது. வர்றதை நீங்கள் அழுத்துறீங்க. வரப்போகிறது அழுத்துறது எப்படிலாம் அழுத்துங்க நீங்கள் கோயில் போகிறப்போ? டேப்லெட்ஸ் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா மூக்கில் ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூக்கில் ப்ளீடிங் வேறு பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குது. கோயிலுக்கு போகிறது, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்போ வந்து மாத்திரை டேஞ்சரான வேலை தெரிஞ்சுங்க. பால் கொடுக்குறப்போ மதருக்கு அந்த மூக்கில் பிளட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓல்டு பீப்புளுக்கு வரலாம். சிலருக்கு வந்து பேரஸே ஊஸ் ஆகிட்டே இருக்கும், பர்சிஸ்டண்ட்டாக, டக்குன்னு வந்து நிற்காது. அந்த மாதிரி வரலாம். நிறைய வரலாம், கம்மியாக வரலாம். ப்ரெக்னன்சியில் வரலாம். தும்முறப்போ வரலாம். உட்காந்துட்டு இருக்கும்போது, தூங்குறப்போ, நிற்கிறப்போ, மோஷனுக்கு முன்னாடி பின்னாடி, குனியிறப்போ, இதெல்லாம் நம்ம சொன்னால் அந்த 5 மொடாலிட்டிஸ் தான். வாமிட்டிங் அந்த டைமில். ஃபேஸை வாஷ் பண்ணால் கூட மூக்கில் ரத்தம் வருமா. அப்புறம் பயங்கரமாக இருமி அந்த ப்ரெஷரில் மூக்கில் வருது. ஊப்பிங் காஃபில் வரும். இப்போ ஊப்பிங் காஃப் ரொம்ப வராதனால அது நம்ம பார்க்குறதில்ல. டிபிடி ஊசி போகிறீங்களா, இல்லை பின்றது பெர்டூசிஸ் தான் ஊப்பிங் காஃப். அதை கிட்டத்தட்ட எரடிகேட் பண்ணிட்டாங்க. அதனால் ஊப்பிங் காஃப் வரதில்லை. அந்த டைமில் அதெல்லாம் யூஸ் ஆகிருக்கு. ஹோமியோ நிறைய வேக்சின்ஸ் கண்டுபிடிச்ச காலத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மூக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி சென்சேஷன்ஸ் சில சமயம் ஃபீல் பண்ணுவாங்க. மூக்கில் வந்து எறும்பு ஊடுற மாதிரி இருக்கிறது. ஃப்ரெக்கல்ஸ்னால் அது ப்ரௌன் ஸ்பாட்ஸ் பார்த்துருக்கீங்களா? மெயினாக இங்கிலீஷ்காரங்க பார்த்துருக்கீங்களா? ப்ரௌனாக பார்ட்ஸாக இருக்கும். வெயிலில் போனால் வரும். ஃப்ரெக்கல்ஸ் வந்து மூக்குலேயும் இந்த ஃப்ரெக்கல்ஸ் வரலாம் சிலருக்கு. ஃப்ராஸ்ட் பிட்டன், நம்ம ஊருக்கு வெயிலுக்கு ஃப்ராஸ்ட் பிட்டன்லாம் வராது. குளிர் பிரதேசத்தில் மூக்கெலாம் ஃப்ராஸ்ட் பைட்டுனா குளிரில் வந்து டேமேஜ் ஆகிறது. அப்புறம் இது ரொம்ப முக்கியம், ஃபுல்னஸ் சென்சேஷன். மூக்கில் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், சென்சேஷன். அப்புறம் அது வந்து வார்ம் ரூம்லையா கோல்டு ரூம்லையா எந்த இடத்துல ரூட் இங்கே ஃபீல் பண்ணுறீங்க தான் மெயினாக அது காமனாக இங்கே ஃபீல் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அடைச்சாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக இருக்குது, அடைச்சாமல் இருக்குது. யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த நோஸுடைய பிரிட்ஜில் இங்கே அழுத்துற மாதிரியோ ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது பேர் ரூட் ஆஃப் த நோஸ். இது பெக்யூலியர் ஹேர் சென்சேஷன். முடி இருக்க மாதிரி இருக்கும், இப்படி தொடச்சினே இருப்பாங்க. முடியெல்லாம் இருக்காது, அது அங்கே இருக்கும். பார்த்துருக்கீங்களா மாதிரி? எங்கள் மூக்கு உள்ளே வெளியிலையா? ஹேர் இருக்க மாதிரியா? இச்சிங்கா ஹேர் இருக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்மளால மிஸ் பண்ணியிருக்க பாருங்க. யாரும் டாக்டர் சொல்லியிருக்கீங்களா வரையும்? இல்லை. அதே மாதிரி நாக்கில் வந்து ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு சென்சேஷன் இருக்குது. அப்போ ஓடி போய் நாக்கில் கனடியில் பண்ண முடியெல்லாம் இருக்காது. திறந்து பார்த்தா க்ளீனாக இருக்கும் நாக்கு, அழகாக. அது வரைக்கும் ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணில் பார்த்தோட போகாது. வீட்டில் டாக் இருக்கிறதுனால அது முடி போச்சு அடிக்கடி போய் பார்த்துட்டே வருவேன். பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வேறு சொல்கிறாங்க, நாக்கில் வந்து ஆன்டீரியர் தார்டில் இருக்கா, சென்டர் இருக்கா, பின்னாடி இருக்கா. அண்ட் ஒரு 6 months பாப்பான்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணிச்சு, முகத்தில் தொடச்சிட்டே இருந்துச்சு. ஆஸ் இஃப் இந்த செலந்தி வலை முகத்தில் பட்டா பண்ணுற மாதிரி.
அந்த ஜெஸ்டரை வச்சு அதுக்கு அலுமினான ஒரு ஹோமியோ மெடிசன் கொடுத்தேன். வீசிங் அதுக்கப்புறம் வரவே இல்லை, 5 வயசு வரைக்கும் வரவே இல்லை. அது ஜஸ்ட் 1 டோஸ் ஆஃப் அலுமினா 30C வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு வந்து போயிடுச்சு. இல்லை பரவாயில்ல. ஸோ வந்து இந்த பெக்யூலியர் சென்சேஷன்ஸ் எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சென்சேஷன் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா போதும், லைஃப் லாங் யூஆர் டிசீஸ் ஃப்ரீ. கேட்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல? சோம்பேத்தன படம் எழுதுங்க. மூக்கு ரொம்ப ஹார்டாகலாம். ஹே ஃபீவர் தெரியுமா? ஸ்டேட்ஸ் போனதும் ஹே ஃபீவர் காமனாக தெரியும், காமனாக பேசுகிற வேர்டு. ஹே ஃபீவர்னால் ஒன்றும் இல்லை, அந்த வைக்கோல்லாம் போடும்போது அந்த இடத்துல போலன்ஸ்னால் வர்றது தான் அந்த ஹே ஃபீவர். குளிர்ற மாதிரி ஜுரமாட்டம் லைட்டாக வந்து தும்மல் அலர்ஜி மாதிரி வரும், பர்டிகுலர் சீசனில் வரும். ஒரு வீசிங் மாதிரி வரும். ஆகஸ்ட் மந்தில் காமனாக வரும். ஆகஸ்ட் அன்டில் ஃபால் வரைக்கும் இலையுதிர் காலம். சிலது ஆட்டமில் வரும், சிலது வந்து ஸ்ப்ரிங்கில் வருமா. ஹே ஃபீவர் மெயினாக வந்து ஆட்டமில் தான் வருது, இலையுதிர் காலத்தில் தான் மெயினாக வரும். ஸ்ப்ரிங்கில் பார்த்தது போலன் அலர்ஜி, பூலாம் பூத்து அதில் வருது. இங்கே வந்து ஹேல எல்லாம் ட்ரை ஆக்கி எல்லாம் வைக்கலாம் போடுவாங்க இல்லையா, அதில் மோல்டு டெவலப் ஆகும். அந்த மோல்டு எல்லாம் காற்றுல பறந்துட்டுருக்கோம், அதை உள்ளே இழுத்திங்கன்னா அதில் இருக்க அலர்ஜின்னு ஒத்துக்கலாம், உங்களுக்கு இது வரும். நம்ம ஊரில் எல்லா காலம் இலையுதிர் காலம் தான். 9 மாதம் இலையுதிர் காலம், 3 மாதம் ஏதோ வேகமாக நாம்கே வாசனை வந்துட்டு போயிடுது. மூக்கில் ஹீட் சென்சேஷன் ஃபீல் பண்ணலாம், ஹீட் இன் நோஸ். அப்புறம் ஹெவினஸ் ஃபீல் பண்ணலாம். ஃபுல்னஸ் வேறு, ஹெவினஸ் வேறு, நல்லா புரிஞ்சுங்க. ஃபுல்னஸ் வேறு, ஹெவினஸ் வேறு. ஹெவியாக ஃபீல் பண்ணுறது வேறு, ஃபுல்லாக உள்ளே அடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறது வேறு. சில சமயம் ஹாலோ சென்சேஷன். அப்புறம் மூக்கில் வெந்து போன மாதிரி ஆகுறது, இன்ஃப்ளமேஷன். உள்ள ரெட்டாக வெந்து போன மாதிரி இருக்கிறது. மூக்கில் இட்சிங், அது எப்பப்பெல்லாம் வருது, எதால் வருது, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். மற்றெல்லாம் ரெப்படிஷன் தான். அடுத்த முக்கியமான விஷயம் சடன் ஜெர்க்கிங். இந்த இடத்துல சடன் ஜெர்க் ஆகும் மூக்கில். மூக்கு டிப்பு வந்து ப்ராடாக இருக்கலாம், இதெல்லாமும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். தென் லிக்விட்ஸ் கம் அவுட் த்ரூ த நோஸ் ஆன் அட்டெம்ப்டிங் டு swallow. முழுங்குறப்போ மூக்கு வழியாக தண்ணி வரும், குடிக்கிறதுலாம் மூக்கு வழியாக வெளியே வரும். குழந்தைகள் காமனாக நான் பார்க்குறேன். அது அடல்ட்ஸில் வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் சீரியஸான மென்டல் ட்ரபிள் இருக்கிற மைண்டு பிரெயின் அஃபெக்ட் ஆன கண்டிஷன்ஸில் முழுங்கும்போது உள்ளே போகாது, கோஆர்டினேஷன் இருக்காது, மூக்கு வழியாக வெளியில் ஃபுட்டு வரும். மூக்கு ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி சென்சேஷன், லூஸாக இருக்கிற மாதிரி. மூக்குக்கு பின்னாடி ஏதோ ஒரு லம்ப்பு, ஏதோ ஒரு அடித்த மாதிரி, ஒரு பால் இருக்கிற மாதிரி. தென் மூமெண்ட்டு சொன்னேன் இல்லையா, மூக்கடி ஃபேன் மாதிரி வந்து போகும் நிமோனியாவில். அதெல்லாம் மூக்கில் மறுத்து போகிற மாதிரி ஆகுறது ஒரு சைடில். அப்புறம் மூக்கு அடைப்பு, இது காமனாக சொல்கிறது. இதுலேயும் ஒரு சைடு லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி வர்றது. தென் மார்னிங் ஈவினிங் நைட்டு. பீடியாட்ரிக்கில் காமனாக பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு என்ன பண்ண குழந்தை வாயை திறந்து மூச்சு விடும், மூக்கு அடைச்சிக்கும் கம்ப்ளீட்டாக. மூக்கில் கொட்டுன்னு சவுண்டு வரும். 3 o'clock பார்த்தீங்கன்னா மூக்கு திறந்துக்கும் அண்டு வாயெல்லாம் மூச்சு விட முடியும். இந்த மூக்கு ரீம்லாம் ரெட் ஆகிடும், லைட் ப்ளூயிஷ் டிஸ்சார்ஜ் வரும். இது ரொம்ப காமனாக பார்க்கலாம். மூக்கு அடைப்பு இருக்கும், ஓப்பனரில் பண்ணால் குறைஞ்சிரும், வீட்டுக்கு வந்து அதிகமாக இருக்கும். எல்லாம் மாற்றியும் அது நடக்கலாம். சில சமயம் மூக்கு அடைப்பு இருக்காது, சென்சேஷன் மட்டும் இருக்கும். அப்புறம் ஓடர்ஸ், இமேஜினரி அண்ட் ரியல் ஓடர்ஸ், ஸ்மெல் மூக்கில் தெரிகிறது. வேறு யாரை பிடிச்சி ஸோ மூக்கில் என்ன மாதிரி ஸ்மெல்லாம் வரலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
அக்ரியபிள் ஸ்மெல் வரலாம், நல்ல சந்தன வாசனை அந்த மாதிரி. தென் அனிமல் ஸ்மெல்ஸு, அப்புறம் வந்து பியர் ஸ்மெல், பிளட் ஸ்மெல், அப்புறம் வந்து புக்கெல்லாம் பழைய புக்கெல்லாம் இருக்கும்ல, ரொம்ப நாளாக விசிட் பண்ணாத ரூம், மஸ்டின்னு பேர், மஸ்டி ஸ்மெல். இதெல்லாம் இல்லாமல் நீ மஸ்டி ரூமில் போயிட்டு மஸ்டி ஸ்மெல் சொல்லக்கூடாது. நீ இது மாதிரிலாம் போகாமல் ஒரு ஸ்மெல் வந்தால் அது வந்து சிம்டம். பிராண்டி ஸ்மெல் கூட வருமா, பிராத் ஸ்மெல், சல்ஃபர் ஸ்மெல், இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனால் தெரிய போகுது, எங்கே சொல்ல போகிறீங்க. அப்புறம் வந்து ஃபெதர், இந்த ரக்கெல்லாம் தீஞ்ச மாதிரி ஸ்மெல் மூக்கில் வரலாம். ஹேர் தீஞ்ச ஒரு மாதிரி நான் பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி மூக்கில் வரலாம். அப்புறம் மாடுடைய கொம்புலாம் தீஞ்சிச்சுன்னா, கட்டெல்லாம் தீஞ்சிச்சுன்னா. அப்புறம் கேபேஜ் ஸ்மெல்லு, சீஸுடைய ஸ்மெல், ஓல்டு க்ளோத் ஸ்மெல், காப்பர் ஸ்மெல், காஃபி ஸ்மெல், டெட் பாடி ஸ்மெல். அதுக்கப்புறம் பியூட்ரி ட்ரிங்க்ஸ் ஸ்மெல், அழுகின ட்ரிங்க்குடைய ஸ்மெல்லு, சாணியுடைய ஸ்மெல், டஸ்டுடைய ஸ்மெல், மண் ஸ்மெல்லு, மோஷனுடைய ஸ்மெல், இதெல்லாம் கூட மூக்கில் வரலாம். ஃபெர்மெண்டேஷன் ஆன பியருடைய ஸ்மெல். அப்புறம் மீன் கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீன் இருக்கிற இடம், மீன் வளர்க்குற இடம், அங்கே ஒரு மாதிரியான நாற்றம் வரும், நீச்ச வாசனை சொல்லுவாங்க. ஃபிஷ் பிரைன் அந்த ஸ்மெல், ஃப்ளவர் ஸ்மெல், ஃபுட்டுடைய ஸ்மெல், இதெல்லாம் ஃபுட்டு இல்லாமல். தென் கன் பவுடர் ஸ்மெல். கன் பவுடர் ஸ்மெல் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கன் பவுடர் பட்டாசு ஸ்மெல்லோட தான் வச்சுங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நானும் பார்த்ததில்ல. கொமட்டுற மாதிரி ஸ்மெல் வரலாம், ரொம்ப பேட் ஸ்மெல் வரலாம். பீச்சஸ், அழுகின ஸ்மெல், ரிப்பல்சிவ் ஸ்மெல், ஸ்மோக் ஸ்மெல். அப்புறம் மூக்குப்பொடி ஸ்மெல், புளிப்பு ஸ்மெல். சல்ஃபர் ஸ்மெல், ஸ்வீட் ஸ்மெல், சிரப் ஸ்மெல், தாருடைய ஸ்மெல் மாதிரி வரலாம். அண்ட் தென் மூக்கு சிலருக்கு ஆயிலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆயிலி வேறு, க்ரீஸி வேறு. ஆயிலியும் க்ரீஸி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? ஆயிலினா எப்படி இருக்கும், க்ரீஸினா எப்படி இருக்கும்? ஆயில் ஒட்டின மாதிரி தான் இருக்கும், தொட்டா ரெண்டும் பிசு பிசு தான் இருக்கும். ஆயிலும் பிசு க்ரீஸி. மெல்லிஸாக தடவிட்டீங்க ரெண்டுத்தையும், திக்னஸ் வித்தியாசம் வராது. ரொம்ப சிம்பிள். க்ரீஸ்ன்றது வந்து க்ரீஸ் தொடர மாதிரி இருக்கும், ஆயில் தொடர மாதிரி இருக்கும். இது எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இந்த பக்கம் க்ரீஸ் தடவுங்க, இந்த பக்கம் ஆயில் தடவுங்க, பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்லாம். ஆப்பிள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, ஆப்பிள் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதே மாதிரி தான் இது வரும். பார்க்காத நம்ம சொல்லவே முடியாது. நான் மெல்லிஸாக ஆயில் தடவுறேன், மெல்லிஸாக க்ரீஸ் தடவுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அரிப்பு தம்பிக்கு நாங்கள் போகல, நீங்கள் பார்த்து எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு க்ரீஸி ஃபேஸ், ஆயிலி ஃபேஸ் எப்படி சொல்லுவீங்க? கலர் ரெண்டும் ஒரே கலர் தான். நம்ம ஸ்கின் கலருக்கு வந்துடும் எல்லாமே. ஆயிலியாக இருந்தால் ரொம்ப ஷைனியாக இருக்கும், க்ரீஸாக தான் ஷைனி இருக்கிறதுக்கு தான் ஆன்சர். இது தெரியாதவங்க என்ன பண்ணோம், தடவைப்பான். தடவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஓ க்ரீஸ் இது அப்படின்ட்டு, இது ஆயிலி அப்படின்ட்டு. இது மூக்கில் வரலாம், முகத்தில் வரலாம், முதுகில் வரலாம், இவ்வளோ வரலாம். அடுத்தது வலி. மூக்கில் என்ன மாதிரி வலி, 1008 வலி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் யோசிச்சுங்க. அதே 5 மொடாலிட்டிஸ் போட்டுங்க. முக்கியமான சொல்கிறேன், மூக்கு ப்ளோ பண்ணுறப்ப மட்டும், மூக்கு சிந்துறப்ப மட்டும் வலிக்கிறது, சளி பிடிக்கிறப்ப வலிக்கிறது, இருமும்போது வலிக்கிறது, இருமும்போது, தலைவலி இருக்கிறப்போ, போன்ஸில் பெயின் இருக்கிறது, இந்த இடத்துல பெயின் இருக்கிறது,
நிறைய டைப் பெயின் இருக்குது. கடிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து குத்துற மாதிரி, எரியிற மாதிரி, அழுத்துற மாதிரி, சில சமயம் ரா சென்சேஷன் இருக்கும், அடிபட்ட மாதிரி வலிக்கிறது. அப்புறம் மூக்கு வந்து பார்ச்மெண்ட்னா ஒரு பேப்பர் மாதிரி ரொம்ப ட்ரையாக பேப்பர் மாதிரி ஆகிடுது, சென்சேஷன் அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வேர்மை சார் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? வேர்த்திருக்கா? ஓகே, அவங்களுக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு அர்த்தம். சரி, ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க அவங்கள. பிம்பிள்ஸ் மூக்குக்கு மேலே வரலாம். அப்புறம் மூக்கு பிஞ்ச்டாக இருக்கலாம், மெல்லிசா சொப்பையா அமுக்கி விட்டா மாதிரி. பிராடாக சொன்னால அடுத்தது மெல்லிசா. யாருக்கு காமனாக இதை பார்க்கலான்னா, சாப்பாடே சாப்பிடாம ஸ்டார்வேஷன் இருக்காங்கல்ல, அவங்க மூக்கு இந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற மூக்கு நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு இருந்தால் சிம்டம், பட்னீர் இருந்தால் சிம்டம் கிடையாது, அதோடைய நேச்சுரல் அவுட்கம் அது. அப்புறம் மூக்கு பாயிண்டடாக இருக்கலாம். மூக்கில் உதறல் இருக்கலாம், குவரிங்னா உதறது. பல்சேஷன் இருக்கலாம் மூக்கில். ஸ்மெல் வந்து நிறைய தெரியும் சார் இருக்குது. லேசாக இருக்கும், பயங்கர ஸ்மெல்னு சொல்லிட்டு மூக்கு பிடிச்சி ஓடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது காமனாக பார்க்கலாம். அக்யூட் ஸ்மெல் அது. ஸ்மெல் வந்து அக்ரவேட் ஆகும் சார், அது ஒத்துக்காக சளியெல்லாம் பிடிக்கும். பேட் ஸ்மெல் போயிட்டு த்ரோட் ட்ரீட்மெண்ட் வரவங்களாம் இருக்காங்க, குப்பை தொட்டி இருக்குதுல்ல, அது வழியாக பாஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க, ஸ்மெல் இழுத்துருவாங்க. வீட்டுக்கு போய்ட்டு ஒன் டே கூட அவங்க ஸ்டோர் த்ரோட் வந்துடும், டான்சிலைட்டிஸே வரும் சார். அது சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கா அவங்களுக்கு? என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும்? அது ஃபீலிங்காகவும் இருக்கலாம், உண்மையாகவும் ஆகலாம். நான் சொல்கிறது உண்மையாகவே டான்சிலைட்டிஸ் வந்து ஜுரம் வந்து ஆன்டிபயோட்டிக் கூட சரி பண்ணுவாங்க. இது பேர் என்னது, அவங்க சிஸ்டம் வந்து ஓவர் சென்சிட்டிவாக இருக்குன்னு. ஃபிஷ் ஸ்மெல், ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் அதிகமாக தெரியும். ஃபுட் ஸ்மெல் அதிகமாக தெரியலாம். அதுலேயும் எது அதிகமாக தெரியுதுன்னு பார்க்கணும். தென் ஸ்மெல் கம்மியாக தெரியலாம். அடுத்து இப்போ அதிகமாக சொன்னோம் இல்லையா, ஸ்மெல் கம்மியாக தெரியலாம், ஸ்மெல் மாற்றி தெரியலாம். அதாவது பூ இருக்கும், பூவை பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஸ்மெல் வச்சிங்கன்னா அப்போ என்ன இருக்கும், ஸ்மெல் வந்து இல்லூஷன், வேறு மாதிரி டிஸ்டார்ட் ஆகி தெரியுதுன்னு அர்த்தம். ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடுறது, அந்த மாதிரி போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருன்னு அர்த்தம். கொரோனாவாக இருக்கலாம். ஸ்னீசிங் அடுத்த முக்கியமான சொல்லிட்டு மூக்கில் ஸ்னீசிங், தும்பல், காலையில் மதியானம் சாயங்காலம் நைட்டு அடுத்து தும்பல். அப்புறம் வயலண்டான தும்பல், அச்சுன்னு சொன்னால் சில நாயெல்லாம் தெரிச்சு ஓடும், நான் பார்த்துருக்கேன். நிஜமா நீங்கள் அச்சுன்னு அது அது டக்குன்னு குழச்சிட்டு ஓடும், அது பயத்தில். அதெல்லாம் வயலண்டான தும்பல் தான் இருக்கும். அதுன்ற மாதிரி அது பயந்து ஒரு மாதிரி குழச்சிட்டு ஓடும், பாவம். சரி, இதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும். இப்போ அப்சர்வ் பண்ணால் எனக்கு தெரியுது, நான் சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயம் தான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹோமியோ படிக்கிறப்ப எனக்கு கஷ்டமே தெரியல. என் கூட படிக்கிறதுலாம் இருக்குமான்னு யோசிப்பாங்க, கூட படித்தவங்களாம் இப்படிலாம் இருக்குமான்னு யோசிப்பாங்க. ஸோ அப்சர்வேஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு அக்வயர் நாலேஜ். ஸ்வெல்லிங், மூக்கு வீங்கி இருக்கிறது, ரைட்டு லெஃப்ட்டு, அதில் விண்ணு தெரிக்கிறது, மூக்கு உள்ளே வீங்கிறது வெளியில் வீங்கிறது, அதெல்லாம் பார்த்துங்க. தென் மூக்கில் டென்ஷன் ஃபீலிங் இருக்கிறது, மூக்கில் ஒரு மாதிரி கூசுற மாதிரி செய்கிறது, மூக்கில் துடிக்கிறது ட்விச்சிங், மூக்குக்குள்ள அல்சர்ஸ். அல்சர் அதோட விட்டுறக்கூடாது. அல்சரில் வந்து என்ன சென்சேஷன் இருக்குது, என்ன செஞ்சு அதிகமாவது குறையுது, எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அல்சருடைய பார்டர் எப்படி இருக்குது, அல்சருடைய பேஸ் எப்படி இருக்குது, கலர் எப்படி, எல்லாத்தையும் ரெட் கலராக, பேஸ் வந்து என்ன கலர், எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்கீம் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. கலர் பார்க்கணும், திக்னஸ் பார்க்கணும், சென்சேஷன் பார்க்கணும். இதே பிளான்
எல்லா அல்சரையும் நீங்கள் பார்க்க வேண்டியது. அப்புறம் இந்த இடத்துல வெயின்ஸ், இந்த ப்ளூவாக வருதுல்ல, அந்த வெயின்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஓகே, தட் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி அபவுட் த நோஸ். நோஸை விட்டு நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன், நோஸை முடிச்சு இந்த லேரிங்ஸ் முடிச்சு அப்புறம் செஸ்ட்டு முடிச்சு ரெஸ்பிரேஷன் முடிச்சு அப்படின்னு பிளான் போட்டேன். இது போட்டால் ஒரு 10 தெரிஞ்சு போச்சு, நான் நிறுத்திக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. அதோட லேரிங்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் வச்சுக்கலாம். இன்றைக்கி இதை டைஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் மைலான கிளாஸ் ஆகிடும், ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ ஸ்லோவாகவே போகலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. அதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் ஹெடேக் வரும். மென்டல் எக்ஸர்ஷன் அக்ரிவேஷன் டியூ டு ஹெடேக் வந்துடும். நான் ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் பேஷன் லிசனிங். நிறுத்திடலாம்.